ஹாய் ஹலோ நீங்களாம் கேட்டிருக்கிறது மலேசியா குமார் பாட்காஸ்ட் வித் மீ குமார் எல்லாம் போல இருந்தாலும் சூப்பராக செம்மையாக சாப்பிட அவங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இந்த வார எபிசோடுக்குள்ளே போகலாம். Malaysia Kumar Podcast. எப்பவுமே வர கெஸ்ட்டுக்கு அவங்களோட செஞ்ச விஷயங்கள் அவங்களோட கரியரை சுருக்கி நான் ஒரு குட்டி இன்ட்ரோவாக சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உள்ள கெஸ்ட்டுக்கு அவரோட கரியர் ஸ்பேன் அந்த அவர் பண்ண விஷயங்களை எவ்வளோ சுருக்கினாலும் என்னால் சின்னதாக சொல்லவே முடியல. ஸோ அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு நான் அப்படியே சொல்கிறேன், நீங்களே கேளுங்களேன். ஸோ 1994 ஒரு லா லெக்சரராக ஒரு கரியர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 2002 EQTD கன்சல்டிங் அப்படின்ற ஒரு லீடர்ஷிப் கோச்சிங் சர்வீஸ் ப்ரொவைடர் அது திறந்திருக்காரு. அண்ட் தென் ஹி ஆல்சோ த co-founder of Krakau's Comedy Club and Asia Paws Holistic Veterinary Center, and he also co-owns a boutique hotel in Austria together with his wife, and he is the owner and chef of the restaurant Fire by Shankar in Penang, and he is the author for the book So You Want to Get Promoted அப்படின்ற அது ஒரு மலேசியாவில் ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் புக்ஸ் அப்படின்னு. அண்ட் ஹி ஆல்சோ ரைட்ஸ் இன் நியூஸ் பேப்பர் அண்ட் டாக்ஸ் இன் ரேடியோ அண்ட் இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவிலும் பூந்திருக்காரு. அண்ட் இதில் சொல்லும் போது உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட கெஸ்ட் இன்னைக்கு சங்கர் ஆர் சந்திராம் தான் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். தேங்க்யூ குமார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நான் தான் சார் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம கூப்பிட்டதுக்காக யூ கேம் ஆல் தி வே ஃப்ரம் பினாங் டு டூ திஸ். ஆக்சுவலி எனக்கு தான் இட் மீன்ஸ் அ லாட். எனக்கு பாதி வாரம் பினாங்கில் இருப்பேன், பாதி வாரம் கோலாலம்பூரில் இருப்பேன். தட்ஸ் மை ஜெனரல் லைஃப். மை ஒய்ஃப் ஆல்சோ சேம். அவங்க 3-4 days இங்கே, 3-4 days அங்கே. அப்படி தான். ஒரு 3 days அங்கே, 4 days அங்கே. நானும் அப்படி தான் பண்ணுறது. ஓகே. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சோஷியல் மீடியா பார்த்து என் வாழ்க்கை இடம் போடாதீங்க. சோஷியல் மீடியா பார்த்து நான் என்ன பண்ணுறதுலாம் வேறு. உங்களுக்குலாம் தெரியுமே சோஷியல் மீடியா எப்படி நம்ம வேலை செய்யணும்னு. ஆமாம், வி டோன்ட் ஷோ எவ்ரிதிங் அப்படி இப்படின்னு. இன்னைக்கு ஆக்சுவலி நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் முதல்ல அவர்கிட்ட சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கடன்னு கையெல்லாம் நடுங்குது. ஏன்னா அவர்கிட்ட பேசணும் கேள்வி பார்த்தா அவ்வளோ பயமாக இருக்கா? இல்லை ஐ மீன் லைக் எப்பயுமே நான் பண்ணுற ஆள்லாம் லைக் என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரிலாம் வருவாங்க. ஸோ இன்னைக்கு உங்க மேல ஒரு மரியாதை. என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நான் கம்பீரமா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அப்படித்தான் வேலை செய்வேன் எப்பயும். இல்லை உங்க வீடியோலாம் பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. பட் என்னன்னா நேரடியாக வர பேசும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. என்னை மன்னிச்சிருங்க. இல்லை ஏதாவது தப்பா கேட்டிருந்தா என்ன நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இன்னைக்கு ஆடியன்ஸ் மாதிரி. ஏன்னா உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னுக்கு நீங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்திட்டு வந்துருங்க. ஸோ எங்கேன்னு சார் இதெல்லாம் ஆரம்பிச்சிச்சு? நான் அதை சொன்னல அந்த இன்ட்ரோவே, அதாவது சொல்லும் போதே எனக்கு நிறைய நாக்கு தொடர்றதுன்ற மாதிரி அவ்வளோ பெரிய இன்ட்ரோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படி இருக்குன்னு சின்ன வயசுலேருந்தே இருந்த கனவா இது உங்களுக்கு? இப்போ பாருங்க, எனக்கு 54 வயசு. ஸோ இந்த வயசை பார்த்தா ஒரு 30 வருஷமாக நான் விதமான வேலைலாம் செஞ்சுருக்கேன். டிஃப்ரெண்ட் தொழிலில் பூந்து அதை ட்ரை பண்ணுறது, இதை ட்ரை பண்ணுறதுன்னு. ஸோ யங் பீப்புள்கிட்ட பேசும்போது எவ்வளோ செஞ்சுருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஒரு 50 வயசுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தா நீங்களும் நிறைய செஞ்சுருப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். ஸோ அவ்வளோதான். அதுதான் வித்தியாசம். எப்போ ஆரம்பிச்சிச்சு? நான் பின்னாங்கிலேருந்து எங்கள் அம்மா ஒரு ஸ்கூல் வாத்தியார், எங்கள் ஃபாதர் யூனிவர்சிட்டி ஒரு ப்ரொஃபஸராக இருந்தார். மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எங்கள் அப்பாவுக்கு 10 அண்ணன் தம்பிங்க, எங்கள் அம்மாவுக்கு 9 சிப்ளிங்ஸ். ஸோ பெரிய ஃபேமிலி, ரைட்? ஸோ நமக்கு வளர்ந்ததெல்லாம் ரொம்ப அவ்வளோ பெருசாக பணக்காரன்னு சொல்ல முடியாது, வசதியான வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. எங்களுக்கெல்லாம் ஓகே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. எப்படி நம்ம படத்துலலாம் பார்க்குறோம்ல, மிடில் கிளாஸ் மாதவன் மாதிரி, அந்த மாதிரி தான் என் வாழ்க்கையும். இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை ஓட்டணும், அவ்வளோதான். அந்த படம் ரெஃபரன்ஸ் வரும் நான் எதிர்பார்க்கல சார். எங்கள் அம்மா அப்பா பாருங்க, யூனிவர்சிட்டி டீச்சர்னு சொல்கிறாங்க, ஸ்கூல் வாத்தியார்னு சொல்கிறாங்களே, சரியான கிளாமரான வேலை அது. எல்லாரும் ஒரு ஒரு அப்படியே ரெஸ்பெக்டாக, ஒரு மரியாதையாக, ஒரு ரெஸ்பெக்டாக இருப்பாங்க. ஆனால் மாதம் பணம் வருது நீங்கள் கவர்மெண்ட் சர்வன்ட் தான். ஸோ யாரோ இங்கே பார்க்குறவங்க ஃபேன்ஸ்லாம், உங்கள் ஃபாலோவர்ஸ்லாம் தெரியும், கவர்மெண்ட் செவனோட சம்பளம் இவ்வளோ தான் வரும் ஒரு மாதத்துக்கு, ரைட்? ஸோ அதை வச்சு நாங்கள் ஒரு வாழ்க்கையை ஓட்டணும். ஆனால் நான் சின்ன பிள்ளையிலேருந்து என்னன்னா, நான் எனக்கு எப்பயும் ஏதாச்சும் நான் பார்த்தா எனக்கு நிறைய சிந்தனைகள் தோணும். ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஏன் கோயிலுக்கு இப்படி போகிறாங்க? எதுக்கு நம்ம இப்படி பிரார்த்தனை பண்ணுறோம்? எதுக்கு நம்ம இப்படி சாமியை கும்பிட்றோம்? அப்புறம் நாங்களாம் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது இப்படி தான் செய்யணும், இதுதான் செய்யணும், இல்லாட்டி சாமி கண்ணை குத்திடும்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் திருப்பி எங்கள் தாத்தாவை பாட்டியை கேட்பேன், சாமி எதுக்கு ஏன் கண்ணை குத்த போகிறது இப்போ? ஸோ இந்த மாதிரியான ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் ஃபேமிலிலாம் நீ நீ வாய் பேசிக்கிட்டே இருக்கிற, என்னை வாளுன்னு தான் கூப்பிடுவாங்க வீட்டில்.
கியூரியாசிட்டி ரொம்ப அதிகம். கியூரியாசிட்டி ரொம்ப, சும்மா பேச்சுவார்த்தை ரொம்ப, அப்படி நோண்டிட்டு இருப்பேன் எல்லாரையும், கலாச்சிக்கிட்டு இருப்பேன் எல்லாரையும். ஆனால் என்னை வந்து பார்த்து கேட்பாங்க, நீ வந்து உனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு வேளை தான் உனக்கு லைக்கு, நீ ஒரு லாயராக தான் ஆகணும், ஏன்னா பேசியே நீ வாழ்க்கையை ஓட்டிடுவ. வாய்மையை வெல்லும் நாங்கள் இறங்கின்னு. அதே தான், அப்படியே தான். ஸோ சின்ன பிள்ளைலேருந்து அந்த அந்த சிந்தனையை வந்து நம்ம ஃபேமிலியெலாம் அப்படியே போட்டு 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 வச்சுருந்தாங்க என் மைண்டில். ஸோ அப்படி தான் ஆரம்பித்தேன், நான் வந்து லாயர் ஆக போகிறேன்னு. அப்புறம் நாங்கள்லாம் வந்து 80s சில்ட்ரன் வந்து டெலிவிஷன்லாம் நிறைய பார்ப்போம். TV3 தான் அப்போ தான் வந்துச்சு. TV3 வந்தப்போ ஒரு டிவி ப்ரோக்ராம் இருந்துச்சு, LALOன்னு ஒரு படம், ஒரு சீரீஸ். அந்த சீரீஸில் பார்க்கும்போது இந்த லாயர்லாம் சும்மா அப்படியே செம்மையாக இருப்பானுங்க, நல்லா பேசுவானுங்க, அப்படி ஸ்டைலாக இருப்பானுங்க, அவனுக்கு தான் சூட்டை போட்டுக்கிட்டு ஓட்டுவானுங்க, உள்ளார கோர்ட்டில் போய் இவனை கேட்பானுங்க அவனை கேட்பானுங்க. அது வேறு இல்லை, சின்ன பிள்ளை 15-16 வயசில் இருக்கும்போது அவனுக்கு தான் கேர்ள்ஸ்லாம் அவனுக்கு தான் பிடிப்பானுங்க. இந்த வழி தான் கண்டிப்பாக நான் போகிறோம் அப்படின்னு. இந்த வழி தான் நான் போகிறேன்னு போனேன். போய் எங்கள் அப்பா அம்மா வந்து ஐம் வெரி லக்கிலா. ஏன்னா அது வந்து எங்கள் ஃபாதரை மதரை வந்து 2 பேரும், ஒருத்தர் ஸ்கூல் வாத்தியார், இன்னொருத்தர் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர். அதனால் அந்த எஜுகேஷன் வந்து சரியான இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து என்னை வந்து வெளியூருக்கு படிக்கிறதுக்கு அந்த முயற்சியை பண்ணி எனக்கு கொடுத்தது, அந்த வாய்ப்பு கொடுத்தது எங்கள் அப்பா அம்மா தான். அது வந்து நான் வந்து மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையிலே. என்னை அனுப்பி விட்டாங்க படிக்கிறதுக்கு. அங்கே போய் 1 வருஷத்துலேயே நான் பார்த்தேன், லாயர் ஆகிறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு போது. ஏன்னா அங்கேயும் அதே ப்ராப்ளம் தானே ஃபாலோ பண்ணணும். சீரீஸில் பார்க்கும்போது ஒன்றுமே அதெல்லாம் ஏமாத்துறது. மீன் படத்துலலாம் பார்க்குறது வந்து உண்மையில் வாழ்க்கையில் அப்படிலாம் நடக்காத விஷயங்க இதெல்லாம். ஸோ அதனால நான் அங்கே போய் பார்த்து இதில் வேற எப்படி, அதை வேறு நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ அவ்வளோ பெரிய காசு பணம் இல்லை போகிறதுக்கு. எங்கள் அப்பா அம்மாவும் காசு சேர்த்து என்னை போய் படிக்கிறதுக்கு தான் காசு இருந்துச்சு, ஆனால் வாழ்க்கையை வந்து ஓட்டுறதுக்கு காசு பத்தலை. ஸோ அதுக்காக நான் வந்து உடனே நான் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கும்போதே வேலை செஞ்சு, பப்பில் வேலை செஞ்சு, பாரில் வேலை செஞ்சு, ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு, அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யும்போது தான் எனக்கு வந்து இந்த ஆர்வம் வந்துச்சு. ஏய் நல்லா சமைக்கிறேன், ஓகே. எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபார்மல் ஷெஃப் இல்லை, போய் படித்து குவாலிஃபிகேஷன்ஸை எடுத்து டிப்ளமா எடுத்து அதெல்லாம் பண்ணதே இல்லை. என்னோட பாத் வந்து வேறு பாத், அப்படி தான் போணுச்சு என் வாழ்க்கையில். ஆனால் அந்த நேரத்துலேருந்து ஒரு 19 வயசு 20 வயசுலேருந்து அந்த சமையல் தான் எனக்கு வந்து சாப்பாடு போட்டுச்சு. எப்படின்னா நான் சமைச்சு இன்னொரு ஆளுக்கு அந்த வேலை செய்யும்போது பரிமாறும் போது அந்த வருமானம் அங்கேருந்து வந்த வருமானம் தான் எனக்கு சாப்பாடு போடும். ஸோ எனக்கு வந்து அப்போலேருந்து எனக்கு ஒரு ஃபீல் இல்லை. கடைசியில் நான் நினச்சி பார்ப்பேன், எப்போவும் வேறு ஒன்றுலேயும் நான் வந்து ஒழுங்காக வந்து சேராட்டி நான் ஒரு ஷெஃப் ஆகிடுவேன். அப்படி இப்படின்னு ஏதாச்சும் கொய்த்தா கோரிங் பண்ணி கூட நான் வந்து வாழ்க்கையை ஓட்டிடுவேன். ஏன்னா அந்த ஆர்வம் இருக்கணும் குக் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் வந்து சமைக்கிறது மாஸ்டர் ஷெஃப்லாம் பார்த்துட்டு நான் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு சிந்தனைலாம் வரும். ஆனால் கடைசியில் பார்க்க போனால் அந்த ஷெஃபோட வேலை, அந்த குசினியில் வேலை செய்கிறது, கமர்ஷியல் கிச்சனில் வேலை செய்கிறது, அதுக்குன்னு ஒரு தனி டிசிப்ளின் தேவைப்படும், அதுக்குன்னு ஒரு தனி ஆர்வம் தேவைப்படும், அதுக்குன்னு ஒரு தனி சிங்கிள் மைண்டட்னஸ். தமிழ் என்ன சொல்லுவாங்க? சிங்கிள் மைண்டட்னஸ். ஒரே ஒரு நோக்கம். அந்த நோக்கத்தை நீங்கள் விட்டு போகாமல் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். என்ன எந்த நம்ம கரியரை எடுத்தால் கூட கடைசியில் நம்ம ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா, ஒரு பிஸ்னஸ் மேனாக வந்தால், ஒரு தொழிலதிபதியாக வந்தால், எல்லாத்தையும் ஒரு வாத்தியாரை வந்தால், ஒரு லாயரை வந்தால், என்ன வேணாலும் பண்ணாலும், ஒரு டாக்டரை வந்தால், நீங்கள் பார்க்கணும் இவன் வந்து ஒழுங்காக அந்த ஒரே நோக்கத்தில் போனானா இல்லையான்னு. அதுதான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில். ஸோ எனக்கு வந்து கடைசியில் பார்க்க போனால் எல்லாத்தையும் செஞ்சுட்டு, இப்போ நீங்கள் என்னை கேட்டேன்னா, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் திங் டு டூ இன் த வேர்ல்ட், வாட் இஸ் த பெஸ்ட் திங் யூ டூ இன் த வேர்ல்டுன்னு கேட்டிங்கன்னா, குக்கிங். தெர் இஸ் த ஒன் பிளேஸில், அந்த ஒரே இடம், அந்த கிச்சனில் இருக்கிறது தான், இருக்கும்போது தான் எனக்கு ஆக சந்தோஷம் வரும், ஆக திருப்தி வரும், மன திருப்தியும். அந்த மன திருப்தியை தான் நம்ம எல்லாம் தேடி வாழ்க்கையில் தேடுறோம். ஆமாம், தட்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ திங்க். அப்படி ஆரம்பித்து அப்புறம் அடி வாங்கி வாங்கி பிஸ்னஸை திறந்து பிஸ்னஸில் நொந்து போய் திருப்பியும் மேலே ஏறி திருப்பியும் கீழே உழுவுறது, திருப்பியும் மேலே ஏறி எத்தனை தடவை விழுந்து திருப்பியும் ஏந்திருக்கிறது, அதுதான் முக்கியம். ஓகே, எப்படி நீங்கள் ஏந்திரிக்கிறது, திருப்பியும் விழுந்து திருப்பியும் ஏந்திரிக்கிறது தான் முக்கியம். எந்திரிக்கிறது தான் இங்கே எல்லாருமே பார்ப்பாங்க. அதுதான் ஆக முக்கியம்.
நிறைய பேர் ஒரு தடவை ஆரம்பிப்பாங்க, உழுவாங்க, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க, இன்னொரு தடவை உழுவாங்க, அப்புறம் முடிஞ்சிருச்சு. இதை விட்டு நான் வந்து அவங்ககிட்ட போய் வேலை செய்கிறேன், இங்கே போய் வேலை செய்கிறேன். அப்புறம் ஒரு 40, 45, 50 வயசுக்கு வந்தோடனே என் வாழ்க்கை இப்படி தான் போயிருச்சு, எனக்கு வந்து லக்கு வரல, யூனோ அந்த யூனோ ராகு காலம் இது அது ஜாதகம் சரியாக வரல, அதனால தான் இப்படி வந்துச்சுன்னு. ஆமா. ஆனால் நீங்கள் வந்து திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் 10, 20 தடவை உடஞ்சி போய் திருப்பி வந்திருக்காங்க. ம். அதுதான் ஆக முக்கியம். நம்ம சமுதாயத்துக்கு அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். எத்தனை தடவை விழுந்தா கூட நீ வந்து அந்த நோக்கம் இருந்துச்சுன்னா, அந்த சிங்கிள் மைண்ட் இருந்துச்சு, உனக்கு இதுதான் வேணும்னு சொன்னா நீ அப்படி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பண்ணிக்கிட்டே இருக்கணும். மறக்கவே கூடாது. ஏன்னா நைஸ், நைஸ். அதான் ஐ மீன் நீங்க சொல்லும்போது அந்த விஷயம் ஃபீல் ஆகுது. அதாவது நீங்க சொன்னீங்கல்ல, 50 வயசுல நான் வந்து முதல்லே ஐ மீன் 50 வயசு ஆயிருச்சு. அதனால உங்களுக்கு பார்க்கும்போது 54 வயசு 54 வயசு ஆயிருச்சு. அதனால உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய உன்னை விஷயம் பார்க்கறது ஓகே தானே? இல்ல. உண்மையா 54 சொல்ற மாரி இல்ல அப்படின்னு. ஏன்னா நம்ம ஸ்டூடியோ உங்களுக்கே தெரியும், நெறைய பேருக்கு தெரியும். 2வது மாடில தான் இருக்கும். ஸோ நான் அவர்ட்ட சொன்னேன், 2வது மாடில தான் இருக்கும் சார் அப்படின்னு. ஒண்ணுமே அவர் சொல்லல. அப்படியே வந்துட்டாரு அப்படின்னு. ஸோ எனக்கு தெரியாது ஆக்சுவலி 54 வயசு அப்படின்னு. நான் இன்னும் கொஞ்சம் குறைவா தான் நினைச்சிருந்தேன் அப்படின்னு. நீ ரொம்ப நீங்க நல்லவன்ப்பா, ரொம்ப நல்லவன் நீ. ஆமா கேமரா வச்சோனே நான் ஒரு நல்லவனா ஆயிரும் அப்படின்னு. பட் நீங்க சொன்னீங்களே சார், அதாவது இல்ல நீங்களும் 50 வயசுல வந்து ஐ மீன் இவ்வளோ விஷயம் செஞ்சிருப்பீங்க அப்படின்னு. பட் ஐ கேன் சே தட் இட்ஸ் நாட் லைக் எவ்ரி பர்சன் 50 வயசுல இவ்வளோ விஷயம் இல்ல, செஞ்சிருப்பாங்க I mean, அப்படின்னு. நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. அதான் நான் சொன்னேன். இந்த முயற்சி இருக்கணும், அந்த தன்னம்பிக்கை இருக்கணும், அப்புறம் வந்து அது சிங்கிள் மைண்டட்னஸ் நோக்கம் இருக்கணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இந்த வழிக்கு தான் நான் போறேன்னு விட்டு கொடுக்க கூடாது. ம். உங்க லட்சியத்தை விட்டு கொடுக்கறக்காது. இன்னும் நிறைய பேர் இந்த எனக்கு பெரிய லட்சியம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா கடைசியில் 2, 3 தடவை அடிபட்டோன்னே, ஐயோ இதை மறந்துட்டு வேற ஏதாச்சும் பண்ணுவோமா, கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் வாழ்க்கையே, இப்படி ரொம்ப கஷ்டமா இருக்கு வாழ்க்கை அப்படி. ஆமா, ஆமா. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க மேல வந்தவங்க வந்து அடிபடாம வந்துட்டாங்க அப்படின்னு. நிறைய பேர் என்னை கேட்பாங்க, என்னோட சோஷியல் மீடியாவில் என்னோட பெரிய ப்ராப்ளம் வந்து, ஏன் இங்கிலீஷ்லேயே பேசுகிற பார்த்தாலும். ஸோ நான் சொல்வேன், தமிழ் பேச தெரியும். நான் வந்து எங்கள் அம்மா வந்து தமிழ் ஸ்கூல் வாத்தியார், ஓகே, தமிழ் பள்ளி வாத்தியார். ஸோ எனக்கு சின்னதுலேருந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து ரொம்ப படிக்கலை. எனக்கு வந்து எழுத முடியாது. இன்ன வரைக்கும் எழுத்து கூட்டி தான் செய்வேன். ஒரு தமிழ் பேப்பரை எடுத்தால் ஒரு 10 நிமிஷம் இருக்கும் ஒரு ஹெட்லைன் படிக்கிறதுக்கு. எனக்கு மிக்ஸ் பண்ணி எல்லாம் அப்படி கடைசியில் வந்துடும். ஆனால் வீட்டில் வந்து தமிழ் தானே பேசுகிறேன். பேரண்ட்ஸ் கூடலாம் தமிழ். மை மதர் ஜஸ்ட் பாஸ்ட் அவே, பட் இன்னும் அவங்க வந்து மை ஹோல் லைஃப் அவங்ககிட்ட வந்து தமிழ் தான் பேசுவேன். எங்கள் அம்மா வந்து தமிழ் தான் பேசுவாங்க என்கிட்ட. எங்கள் தாத்தா பாட்டிக்கெல்லாம் தமிழ் தான் பேசுவேன். எங்கள் அத்தைங்க, எங்கள் சின்னமாங்க எல்லாம் தமிழ் தான் பேசுவாங்க என்கிட்ட. ஸோ எங்களுக்கு தமிழ் பேச தெரியும். ஆனால் எதுக்கு நான் வந்து இந்த நோக்கத்தில் நான் எதுக்கு இங்கிலீஷில் பேசுகிறேன்? ஏன்னா நம்ம பாரம்பரிய சாப்பாடு, நம்ம தமிழ் சாப்பாடு வந்து குறைச்சி இற போட்டுருவாங்க நிறைய பேர். எல்லாருக்கும் வந்து என்னென்னா 7 வழிக்கு 8 வழிக்கு ஒரு பனானா லீஃப் போய் சாப்பிட்டு அப்படி தான் இருக்கணும். ஆனால் நம்ம வந்து வட இந்தியன், நார்த் இந்தியன் ஃபுட்டுக்கு போய் 40 ரிங்கெட், 50 ரிங்கெட், 100 ரிங்கெட் பே பண்ணுவோம். அதே தானே கொடுக்குறாங்க அவனுங்களும். அதே சோறு தானே கொடுக்குறாங்க, அதே பட்டர் சிக்கன் தானே கொடுக்குறாங்க, அதே வண்டிக்காய் போட்டு பரட்டி கொடுத்துருக்காங்க அவனுக்கு இதில். ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம 50 வழி கொடுக்குறோம், 60 வழி கொடுக்குறோம். ஆனால் நம்ம அவங்களோட சாப்பாடு வந்து 5 வழி தான் வரணும், 6 வழி தான் வரணும். ஒரு 10 வழி போட்டு தான் ஐயோ ரொம்ப இது கட் த்ரோட் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இவன் ஏன்னா ரொம்ப சார்ஜ் பண்ணுறான்னு. ஸோ அதனால தான் நான் இங்கிலீஷ் பேசுறது. ஏன்னா நம்ம to reach wider audience. reach a wider audience. Meet more people. We want more Malay people. நம்ம நாட்டிலே சீனர்கள், மலாய்க்காரர்கள் இவங்கெல்லாம் தெரியணும் நம்ம சாப்பாடு என்னன்னு. நல்லதுன்னு நம்மளே சொல்லிட்டு இருந்தா வெளியே யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அது நல்லதா இருக்கும் அப்படின்னு. நம்ம வந்து 6%, 7% தான் நம்ம பாப்புலேஷன் மலேசியாவில். 30 கோடி பீப்புள் இருக்கிறாங்க. 30 மில்லியன் பீப்புள். 30 மில்லியன் பீப்புள் we are 7%. மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 10% கூட வர மாட்டேங்குது. 2.6 மில்லியன் இந்தியன்ஸ் தான். நான் வந்து இந்த 2.6 மில்லியன் இந்தியன்ஸுக்கு தான் நான் வந்து பேசுகிறேன். அந்த 2.6 மில்லியன் இந்தியன்ஸ்லே தமிழ் பேசுகிறவங்க, தமிழர்கள் is the largest diaspora. We are the biggest. But the Telugu people, Malayali people, Punjabi people, Sindhi people, Gujarati people, அவங்களுக்கும் தமிழ் பேச தெரியுமா? நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து மறந்துடுறோம். நம்ம எந்த நாட்டில் இருக்கிறோம், எந்த நாட்டில் நம்ம பேசுறோம், எதுக்காக நம்ம பேசுகிறோம், எந்த நாடு கூட நம்ம இந்த நாட்டுக்குள்ளாரே எப்படி நம்ம கம்பீட் பண்ணுறோம். நிறைய பேர் எனக்கு வந்து இந்த ஜாகோ காம்போங்னு சொல்லுவாங்க தெரியுமா மலாயில. நம்மக்குள்ளாரே, நம்ம சமுதாயக்குள்ளாரே நம்ம தான் பெரிய சாம்பியன்னு பேசிக்கிட்டோம். எனக்கு அது இல்லையே, அது பத்தாது எனக்கு. நம்ம நாட்டில் பெரிய சாம்பியனாக வரும். நம்ம மலேசியன் தமிழ் குயிசின் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போனோம். மலேசியன் தமிழ் குயிசின் ஏன்னா தமிழ் குயிசின் இருக்குது, இந்தியன் குயிசின் இருக்குது, தமிழ் குயிசின் இருக்குது. தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்நாடு அந்த ஸ்டேட்லேயே எவ்ரி 10, எவ்ரி 20, 50 கிலோமீட்டர்ஸ் சாப்பாடெலாம் மாறிக்கிட்டே இருக்கும்.
ஸோ நீங்கள் சென்னையில் போய் இறங்குனா, மெட்ராஸில் போய் இறங்குனீங்கன்னா அங்கே தமிழ் சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும். தாம்பரத்துக்கு வந்தீங்கன்னா இன்னொரு ஸ்டைல், திருச்சிக்கு வந்தீங்கன்னா இன்னொரு ஸ்டைல், காரைக்குடிக்கு வந்தீங்கன்னா இன்னொரு ஸ்டைல், கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா இன்னொரு ஸ்டைல், ரைட்? எல்லாம் டிஃப்ரெண்ட். சேலம், கோயம்புத்தூருக்கு போனீங்கன்னா இன்னொரு ஸ்டைல் வரும். திண்டுக்கலுக்கு போனீங்கன்னா அது வேறு ஸ்டைலு. நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு 40, 50, 60 ஸ்டைல். கொங்கு நாடுக்கு போனீங்கன்னா அது வேறு ஸ்டைலு, கொங்கு ஸ்டைல். நம்ம ஆரம்பம் தமிழ்நாட்டிலேருந்து வருது. பட் இங்கே மிக்ஸ் ஆயிடுச்சு. இங்கே எல்லாம் சம்போர் பண்ணி சராயை போட்டு பண்டான் ரம்ப இலையை போட்டு கிச்சாப்லாம் ஊற்றி உள்ளார, அது ஐயாம் கிச்சாப்பு. நீங்கள் எங்கே போனாலும் தமிழ்நாட்டில் கோழி சம்பால் கிடைக்காது. ஆனால் இங்கே பெரும்பாலும் எல்லாரும் எவ்ரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் என்ன கேட்பாங்க, கோழி சம்பால் இருக்கா? தமிழ்நாட்டில் ஆளுங்கள் கூட வந்தாங்க, என்னடா இது கோழி சம்பால்? ஆனால் கோழி தொக்கு தான், தொக்கு சம்பால், வரமிளகா பாய் வச்சு அதுதான் தொக்குன்னு அதுதான் அதே தான். அந்த தொக்கை கொண்டு இங்கே மாற்றி சராயை போட்டு கொஞ்சம் மல்லே ஸ்டைல், கொஞ்சம் மல்லே காண்டிமெண்ட்ஸ் பாக்காய் பண்ணி கலங்காலில் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கருவேப்பிலை ஒட்டம் போடாமல் டவுன் லிமா புரோட்டோன்ல போட்டு நம்ம கோழி சம்பால்னு சொல்லுவோம். அதுதான் மலேசியன் தமிழ் குசின். நம்மளோட பாரம்பரிய சாப்பாடு இங்கே, நம்ம ஆளுங்க இங்கே நம்ம இதை தானே சாப்பிட்றோம். ஸோ லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம நினச்சி பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். அங்கேருந்து வருது எப்படி, நம்ம அங்கேருந்து கொண்டு இப்போ கொஞ்சம் மாற்றி விட்டு திருப்பி நம்ம போச்சு எல்லாருக்கும் கொடுக்குறோன்னு. அதுக்காக இது கோழி சாப்பாடு தமிழ் சாப்பாடு இல்லையேன்னு சொல்ல முடியாது. ஆமாம், அது இங்கே உள்ள நம்ம தமிழ் சாப்பாடு தானே, இங்கே உள்ள தமிழ் சாப்பாடு அதே தானே. நம்மளுக்கு கோழி சம்பால் தானே, கோழி கிச்சாப் தானே இம்பார்ட்டன்ட். தவு சம்பால் தெரியுமா? அங்கே போய் தவுள் சம்பால், ஊரில் போய் தவுள் சம்பால்னு கேட்டால் அவனுக்கு முழிச்சு பார்ப்பானுங்க. தவ்வை எடுத்து போய் சம்பால் வைக்கிறீங்களா? சம்பால்னா எப்படி? ஸ்ரீலங்காவில் சம்போல்னு கூப்பிடுவாங்க. ஓகே, சம்போல் வெரி வெரி அவங்க வளர்க்கிற சம்பால் வைப்பாங்க, சீனி சம்பால் வைப்பாங்க. அவங்களும் ஸ்ரீலங்கன் தமிழ் ஜாஃப்னாலேருந்து அதுவும் ஒரு அவங்க டைப் ஆஃப் சம்பால் எல்லாம் அந்த கனெக்ஷன் இருக்கு. ஓகே. ஆனால் அது புதுசாக இருக்குது. லைக் மலேசியன் தமிழ் இந்தியன் கியூசின் அதை நான் ப்ரொமோட் பண்ணணும் உண்மையாக நானே ஆக்சுவலி கேள்விப்பட்டது. எல்லாருமே எல்லாம் சொல்லுவாங்க, நான் சென்னையிலேருந்து இங்கே கடை திறக்கிறேன், நான் காரைக்குடி சாப்பாடு திறக்கிறேன், நான் கொங்கு நாடு ஸ்டைல் பிரியாணி செய்கிறேன் அப்படி தானே. ஆனால் இது உண்மையாகவே அது நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கே கிளிக் ஆகுதாம். அது நம்மளோட இங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டி தானே. அப்படின்னு 100 வருஷமாக இங்கே இருக்கிறோமே, அந்த 100 வருஷம் 150 வருஷமாக இங்கே இருக்கிறோமே, அந்த 150 வருஷத்தில் நம்ம பாரம்பரியம், நம்ம தாத்தா பாட்டிங்க. நான் 4th ஜெனரேஷன் மலேசியன். நீங்களும் நினச்சி பார்த்தா 3rd 4th ஜெனரேஷன் வந்துடுவீங்க, 5th ஜெனரேஷன் வந்துடுவீங்க. அப்புறம் அந்த 5 ஜெனரேஷன் மாற்றி திருப்பி இருக்கிற பொருட்களில் பாவிச்சு, அப்புறம் அதில் வேற நீங்கள் ஜோஹரில் இருக்கும்போது அங்கே இருக்கிற சாமானுக்கு தான் பாவிச்சு நீங்கள் சமைச்சிப்பீங்க. இப்போ இருக்கிற ஸ்டைல் வேற, பினாங்கில் இருக்கிற ஸ்டைல் வேற. ஸோ மலேசியன் தமிழ் குயிசின் அதில் நம்ம கொஞ்சம் நம்ம இன்னும் இன்டெப்த்தை போனால் பினாங் தமிழ் குயிசின் சொல்லாமல். இப்போ பெரும்பாலும் நம்ம ஊரில் த மோஸ்ட் பாப்புலர் ஃபுட் இஸ் வாட்? மாமா குயிசின். மாமாண்ணா, கடை மாமாண்ணா, எல்லாரும் கடை மாமா தானே. பந்து விளையாட்டு வந்தால் எல்லாரும் கடை மாமாவில் தான் உட்காந்துருப்பீங்க. காலையில் எந்திரிச்சா கடை மாமா போய் ரொட்டி சாணாய் சாப்பிட்றது, மத்தியானம் கடை மாமா, ராத்திரியில் ராத்திரியில் எல்லா கடையும் 3 நாளும் மாமா கடை தான் திறந்துருக்கோம். ஆனால் மாமா கடையில் எங்கேருந்து வந்துச்சு? ஆமாம், அது ஒரு மாதிரி மிக்ஸ், இந்தியன் மிக்ஸ் தானே. தமிழ் கடைங்கப்பா எல்லாம். மெயின்லி 90% of all the mama shops in Malaysia are from ராமநாதபுரம். தமிழ்நாடு நம்ம சாப்பாடு தான். ஓகே. ஆமாம், ஆனால் உள்ளுக்கு இருக்கிறது கிட்டத்தட்ட நம்ம சாப்பாடு மாதிரி தான். நம்ம பெருசாக ரொட்டிச்சானாய் பேசுகிறோமே, அது மலேசியோட பரோட்டா கேரளாந்து ஒரிஜினலி கேரளாந்து வந்துச்சு. அதே தானே. அதை நம்ம இப்போ நீங்கள் சிங்கப்பூருக்கு போனால் ரொட்டிச்சானாய்னு சொல்ல மாட்டாங்களே, அங்கே பராட்டா ரொட்டி பராட்டான்னு தான் சொல்லுவானுங்க அவங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஃபுட் சேஞ்சஸ், இவால்வ்ஸ், சேஞ்சஸ், நியூ திங்ஸ் கம் இன். நம்ம கொஞ்சம் இது என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ் பொரோக்கியல்னு சொல்லுவாங்க. பொரோக்கியல் நேரோ மைண்டடாக இருக்கக்கூடாது. நம்ம சாப்பாடு திறந்து விட்டு எல்லாரும் கொடுக்கணும். சாப்பாடும் சரி, இன்ஃபர்மேஷனும் சரி, எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு. அதை நீங்கள் சொந்தமாக வச்சுக்கிட்டு நீனே சொந்தமாக நோண்டிகிட்டே இருந்தா எப்படி? அதுதான் நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அப்படின்னு விடுங்க சார், அவங்கள கண்டுக்காதீங்க அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வீடியோ போடுங்க, நீங்கள் இங்கிலீஷில் போடுங்க, இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரட்டும், அட்லீஸ்ட் இந்த விஷயமா நிறைய பேருக்கு சேரப்படுன்னு. நீங்களே நம்ம ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்களே, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம விழுந்தாலும் அதில் எந்திரிச்சு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றது. அண்ட் அதே மாதிரி தான் நீங்களும் அப்போ நான் சொன்ன யூ ஓன் அ ரெஸ்டாரண்ட் ஃபயர் பை சங்கர் அப்படின்னு. பட் தட் வாசன் யுவர் ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட். நீங்கள் 98லேயே மலாக்காவில் ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தீங்க, இந்தியன் சாப்டர் அப்படின்னு. அண்ட் தென் ஃபியூ இயர்ஸ்க்கு நடத்திட்டு அண்ட் தென் ஒரு 15 வருஷமா நான் ரெஸ்டாரண்ட் பக்கத்தே போல நொந்து போய் பிஸ்னஸில் நொந்து போய் காசு அப்படியே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி. நான் 1998ல் முதல் திறக்கும் போது எனக்கு 27 வயசு. ஓகே,
ஸோ ஒரு கங்ஹோவா சரி நான் ஆர்வமா எனக்கு செய்ய தெரியும் எப்படி பண்ண தெரியும் எப்படி பண்ணணும் ஃபர்ஸ்ட் வெஞ்சர் எனக்கு வந்து செகண்ட் வெஞ்சர் ஃபர்ஸ்ட் வெஞ்சர் வாஸ் த காலேஜ் that I was working in. I was an investor in the college and all that. அந்த காலேஜ் வந்து காலேஜ் இன்ஸ்டிடியூட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் நான் திறந்தேன் மலாக்கால. ஸோ ஒரு 3-4 doors தள்ளி போய் இந்த காலேஜில் வந்து ஒரு 400 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுக்காக நான் இந்த ரெஸ்டாரண்ட் திறந்தேன். இந்த ரெஸ்டாரண்ட் திறந்து இவனுங்களே நம்ம சாப்பிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் வருமானம் வரும்னு. அங்கே போய் திறந்து தான் நான் வந்து லேர்ன் பண்ணேன். சமைக்க தெரியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. உங்கள் அம்மாவோ இல்லை அத்தையோ சினிமாவோ அதை அங்கே ஆண்டி வெரி நைஸ் ஆண்டி யூ ஷுட் ஓப்பன் அ ரெஸ்டாரண்ட் சொல்லுவாங்க. யூ ஷுட் ஓப்பன் ரெஸ்டாரண்ட் ரைட் உடனே ரெஸ்டாரண்ட் தொடங்குன்னு வரவங்க போகிறவங்களாம் வீட்டில் வந்து சொல்லிட்டு போவாங்க. உங்கள் அம்மாக்கிட்ட நிறைய சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபேமிலி நம்ம வீட்டில் சமைக்கிறது வந்து அவ்வளோ அந்த லவ்வோட சமைக்கிறது, அந்த பேஷனோட சமைக்கிறது, அந்த நம்ம ஃபேமிலிக்கு சமைக்கும் போது நம்ம வந்து எல்லாத்தையும் நினச்சி பார்த்து எப்படி செஞ்சு தாட்ஃபுல்லாக சமைப்போம். ஆனால் நம்ம வந்து 10 பேருக்கு சமைக்கிறோம் மேக்ஸிமம். 5 பேர் 6 பேர் 10 பேருக்கு 15 பேருக்கு சமைக்கிறோம். ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்தான 60 பேர் 20 பேருக்கு சமைக்கிறோம். அதுவும் எவ்ரிடே சமைக்கணும். அதே மெனுவை திருப்பியும் போட்டணும். அதே டேஸ்ட்டில் இருக்கணும். அதில் டேஸ்ட்டில். ஆனால் இந்த சமைக்கிறது ஒண்டி இம்பார்ட்டன்ட் இல்லை. சமைக்கிறது ஒண்டி முக்கியம் இல்லை. அங்கே எப்படி காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம அதே டேஸ்ட்டை நம்ம திருப்பியும் அப்படியே ரெப்ளிகேட் வீட்டில் செய்கிறது வந்து இங்கே செய்கிறது. ஆனால் நான் காஸ்ட்டை பார்த்து இங்கே வந்து 10 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றினா இங்கே 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அதே டேஸ்ட் உருவாக்கணும். ஓகே ஓகே. என்னென்ன பொருட்கள் பாய்க்கிறான்னு, என்னென்ன குவாலிட்டி சாமான்கள் நம்ம பாய்க்கிறது, எப்படி நம்ம வந்து காஸ்ட்டை மேனேஜ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வீட்டில் சமைக்கிற மாதிரி நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சமைச்சிங்கன்னா ஒரு தோசை வந்து 10 வழி வரும். அதே அளவுக்கு நம்ம நல்ல ஆனால் எவன் வந்து 10 வழி கொடுத்து தோசை சாப்பிடுவான்? கருவிட்டு போயிடுவானுங்க எல்லாம். 10 வழியோ ஒரு தோசை அப்படியே ஏசிட்டு காரி துப்பிட்டு போயிடுவானுங்க. அவன் தானே. ஸோ கடையை வச்சு நடத்துறானுங்க. எப்படி பண்ணுறான், இந்த அநியாயமாக இருக்குது இந்த ப்ரைஸ்னு அப்படி தான் சொல்லிட்டு போவாங்க. ஸோ அதே டேஸ்ட் நம்ம எப்படி உருவாக்குறது, அந்த ஒரு கோழி குழம்பை வைக்கிறது, இது மோஸ்ட் சிம்பிள், சிம்பிளான ஒரு சமையல். வீட்டில் வந்து எப்படியாச்சும் நீ எவ்வளோ லேட்டாக வந்தால் கூட அடிச்சு பிடிச்சி உங்கள் அம்மா வந்து ஒரு கோழி குழம்பை போட்டு கொடுத்துருவாங்க. அந்த கோழி குழம்புலையும் உருளைக்கிழங்கு போட்டு நல்ல பீஸாக போட்டு அந்த பொருட்களில் பாவிச்சு நல்ல மசாலா பாவிச்சு அதில் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி இல்லாட்டி கொஞ்சம் நெய் ஊற்றி அந்த மணக்க நீங்கள் வீட்டில் அங்கே அம்மா சமைக்கும் போதே உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ரூமில் இருந்தால் கூட அந்த கோழி அந்த கறியை வந்து அப்படியே வந்துக்கிட்டு வரும்போதே ரெடி ஆச்சாமா வந்துருச்சா ரெடியாக வாய் ஊறும். நைட் போகிறதுக்கு அதே டேஸ்ட்டை நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் செய்கிறதுக்கு இவ்வளோ ஆளுங்களுக்கு செய்கிறதுக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாரும் எப்படி நம்ம இப்படி பார்த்தா கூட ப்ராஃபிட் லாஸ் தான் நம்மளுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ப்ராஃபிட் செஞ்சால் தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து போடும். லாஸ்ட்டில் போயிட்டு இருந்துச்சுன்னா ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடணும், அவ்வளோதான். ஸோ அது எப்படி நம்ம திருப்பியும் செய்கிறதுன்னு. ஸோ நிறைய பேர் வந்து நீ வந்து கொஞ்சம் சமைக்க தெரியுன்னா நீ ரெஸ்டாரண்ட் தர இது பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது வந்து புரிய மாட்டேங்குது எல்லாருக்கும். உள்ளுக்கு இருக்க விஷயங்க எப்படி நம்ம காஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது, எப்படி நம்ம ஸ்டாஃபை வச்சு மேனேஜ் பண்ணுறது, எப்படி நீங்கள் வீட்டில் சமைக்கும் போது நீங்கள் சமைக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலி சேர்ந்து சமைப்பீங்க, ஒரு கூட்டின குடும்பமாக எல்லாம் சேர்ந்து சமைப்பீங்க, எல்லாரும் வந்து ஆர்வமாக செய்வாங்க. ஆனால் நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் செய்யும்போது அது உன்னோட ஐடியா. ஆனால் இங்கே வந்து கூலி கொடுத்து வேலை செய்கிறாங்களே மற்றவங்களாம், அவங்களுக்கும் அந்த அதே ஆர்வம் வரணுமே எப்படி அதை செய்கிறதுன்னு. ஸோ மோட்டிவேஷன், எப்படி மோட்டிவேட் பண்ணுறது உங்கள் ஸ்டாஃபை, எப்படி மோட்டிவேட் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணணும் அவங்கள. இன்ஸ்பயர் பண்ணி நீங்கள் இப்படியே தான் செய்யணும், திருப்பி இப்படியே தான் செய்யணும், இந்த குவாலிட்டி தான் வரணும்னு. அதில் வேறு ஒருத்தரை வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குது இந்த கோழிக்கறி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 வாரத்துக்கு அப்புறம் வந்து திருப்பி சாப்பிட்டாங்கன்னா அதே குவாலிட்டியை நீங்கள் கொடுக்காட்டி கெட்டத்தனமாக எழுதி ரிவ்யூ போட்டு போயிடுவானுங்க எல்லாம் முடிஞ்சு. அப்புறம் நம்ம சமுதாயம் வந்து இன்னொன்று இப்போ வந்து புதுசாக இப்போ எல்லாருக்கும் வந்து டிக்டாக்கு இல்லாட்டி இன்ஸ்டாகிராமில் போட்டு இவன் இப்படி பேசுகிறான் அப்படி பேசுகிறான், ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தான் இப்படி பண்ண பார்த்தியா ஒன்றுமே நல்லா இல்லைன்னு காரி துப்பிட்டு போயிடுவானுங்க திருப்பியும். ரைட். ஸோ யூ ஹேவ் டு திங்க் அபவுட் so many factors. That is why when somebody tells you சூப்பராக நீ சமைக்கிறேன், நீ வந்து ரெஸ்டாரண்ட் தொடங்கினேன் நினச்சி பார்த்து நன்றி வணக்கம் நான் கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறது. இருக்கிற காசுலாம் எடுத்து அங்கே போட்டு ஒரே 6 மாதத்துல வீணாக போயிடுச்சுன்னா அதுதான் என்னோட லேர்னிங் லெசன். அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டில் நல்லா சமைப்பேன், ஆனால்
நல்லா சமைப்பேன். ஆனால் எவ்ரிடே நான் வர முடியாது. நான் வந்து காலேஜில் ஒரு சிஇஓ. ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு 2 தடவை வருவேன். ஒரு மாசத்துல அங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்புறம் எனக்கு வேறு வேலை இருந்துச்சு. போயிட்டேன். 27, 28 வயசு தான் அப்போ. அப்போ தான் மொத கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்போ. ஸோ அட் த டைம் ஐ காட் மேரிட் அண்ட் ஆல் தட். ஸோ ஐ வாஸ் ரன்னிங் அப் அண்ட் டவுன். ஸோ இங்கே விட்டுட்டு மேனேஜர் இருக்கிறாங்க, சமையல்காரர் இருக்கிறாங்க, எல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்கன்னு. நடக்காத விஷயம் அதெல்லாம். ம். அந்த 2 வருஷத்துல இருக்கிற காசெல்லாம் போட்டு நொந்து போய் ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்சி, அதோட வெளியே வந்து இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனா திரும்பி எப்படி வந்தீங்க? 15 வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்து திருப்பி நினச்சி பார்த்து, அப்புறம் தான் இந்த கன்சல்டிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, ஈக்விட்டி கன்சல்டிங் ஸ்டார்ட் பண்ணி, இந்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங், இந்த 15 இயர்ஸில் வந்து மித்த கம்பெனிலலாம் போய் நான் ட்ரெயின் பண்ணி கடைசியில் எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு. நீ எல்லார்ட்டையும் சொல்கிற, you have to behave with passion, you have to think about what you love, what is the thing that drives you all the time. So I kept thinking to myself, எனக்கே சொந்தத்துக்கு என்ன, what is it that drives me? சரி, இந்த பிஸ்னஸ் செய்யும்போது, ஈக்விட்டி கன்சல்டிங் பிஸ்னஸ் செய்யும்போது நிறைய வருமானம் வந்துச்சு. ஸோ வீடு வாங்கி, காடி வாங்கி, ஊரெலாம் சுற்றி, ட்ராவல் த ஹோல் வேர்ல்டு, இதெல்லாம் பண்ணிட்டேன். அதெல்லாம் முடிஞ்சோடனே திருப்பி வந்து உக்காந்துக்கிட்டு அந்த ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு தெரியுமா? அந்த ஒரு மாதிரி ஏதோ ஒரு எம்டினஸ், ஏதோ ஒரு வாழ்க்கையில் என்னமோ நான் வந்து சாதிக்கிறோமே, என்ன பண்ணணும், எது செய்யணும்னு. அப்போ தான் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நினச்சேன், த ஒன் பிளேஸ், ஒரே இடம் வாழ்க்கையில் எனக்கு நாங்கள் போனால் சந்தோஷமாக இருக்கிற இடம் அந்த சமயக்கட்டில். அங்கே தான் எனக்கு ஆக சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதை ஏன் நான் திருப்பி பண்ண மாட்டேங்கிறேன்? பயம். காசெல்லாம் லூஸ் பண்ணிட்டேன்னு ஒரு தடவை. ஸோ திருப்பி ஆரம்பித்து இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் 2015 திருப்பி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 2025 10 வருஷமாக செய்கிறேன். இப்போ இந்த 10 வருஷத்தில் திருப்பி நிறைய காசு லூஸ் பண்ணி, திருப்பி நிறைய நொந்து போய், திருப்பி உளுந்து ஏந்திரிச்சு. ஆனால் இந்த தடவை என்ன வித்தியாசம்னா, இப்போ வந்து கொஞ்சம் பேக்கப் காசு இருக்குது. ஓகே. ஸோ 27 வயசில் 28 வயசில் நான் வந்து ரெஸ்டாரண்ட் 27 வயசில் ரெஸ்டாரண்ட் திறந்து 28 மூடிட்டு, ஏன்னா காசு இல்லை. அந்த இருக்கிற காசை போட்டு அப்படியே வீணாக்கிட்டேன். இந்த தடவை கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக அந்த கொஞ்சம் அங்கே சைடில் வச்சுருக்கணும். அது வேற ஒய்ஃப் வந்து கொஞ்சம் காசு வச்சுருக்காங்க, அவங்கள வச்சு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். திரும்பி அவங்களோட காசு கொஞ்சம் பாய்ச்சிக்கலாம். அப்பாக்கெல்லாம் பேசி, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசி எல்லாம் இருக்கல, அதை வச்சு சேஃப்டி நெட் லைட்டாக, பெரிய சேஃப்டி நெட்டில், இந்த சேஃப்டி நெட் வந்து திடீர்னு திருப்பி உழுதா எப்படி திருப்பி ஏந்திருக்கிறதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் நம்ம துணை தேவைப்படும். அந்த துணைக்காக தான் சேஃப்டி நெட்டை வச்சு வாழ்க்கையில் ஓட்டினா மெனி திங்ஸ் யூ ஒன்ட் அச்சீவ் இன் லைஃப். ஏன்னா இப்போ அந்த சேஃப்டி நெட் இருக்கு, இங்கே பரவாயில்ல உழுதா அதான் இருக்கேன், இது உழுதா அதுதான் இருக்கேன், இது உழுதா அதுதான் இருக்கேன். இப்போ நான் வந்து என் ரெஸ்டாரண்ட்டில் நொந்து போய் க்ளோஸ் பண்ணேன்னா அவ்வளோதான், நோ ஆப்ஷன். எனக்கு வந்து இப்போ 54 இயர்ஸ் ஓல்டில் 54 வயசில் எனக்கு வந்து நோ ஆப்ஷன். திஸ் இஸ் த ஒன்லி திங் ஐம் கோயிங் டு டூ, திஸ் இஸ் த லாஸ்ட் திங் ஐம் கோயிங் டு டூ. அண்ட் தட் இஸ் வை நான் வந்து இவ்வளோ ஆர்வமாக செய்கிறேன். அதனால தான் நான் வந்து 54 வயசில் திருப்பி போய் டிக்டாக்கை திறந்து கண்டதெல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன். பிகாஸ் அந்த உங்களுக்கு செய்யணும்னு வந்துட்டோம் செய்யணும், என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யணும். இப்போ வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம் வந்து ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு பிஃபோர் திஸ் சவுத் ஆஃப்ரிக்காவில் 3 வாரம் இருந்தேன். அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் 3 வாரம் மலேசியன் தமிழ் குயிசின் அண்ட் டேக் த டைம். அது வந்து ஒரு எனக்கு பெருமையாக இருந்துச்சு அங்கே போகிறதுக்கு. ஆளுங்களை கூப்பிட்டு அங்கே பண்ணுறது, அந்த குக்கிங். மலேசியன் தமிழ் ஃபுட். அதில் வேறு என்பிடி ஜோஹானஸ்பர்க்கில் வந்து ஒரு முருகன் கோயில் இருக்காங்க, மெல்ரோஸ் முருகன் கோயில்னு, ஓல்ட் முருகன் கோயில், 160 years old. அவங்க என்னை கூப்பிட்டு, நீங்கள் வாங்க, நாம் வந்து டெம்பிளை உடச்சி திருப்பியும் பில்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து உங்கள் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு ஜோஹானஸ்பர்க்கில், நீங்கள் வந்து வெஜிடேரியன் சாப்பாடு போட்டிங்கன்னா நம்ம வில் சீலா மேபி about 100 people will come and we'll can get some donations and all that. நான் சரி, நோ ப்ராப்ளம். நான் வந்து சார்ஜ் பண்ணவே, நான் ஃப்ரீயாக வந்து செஞ்சு கொடுத்தேன். 400 பேர் வந்தாங்கப்பா ஒரு ராத்திரிக்கு. 400 people. நான் 400 பேருக்கு சமைச்சு கொடுத்தேன் வெஜிடேரியன் சாப்பாடு. அதில் வந்து ஒரு 100,000 rand, 100,000 randனா ஒரு 25,000 ringgit வந்து அந்த நைட்லேயே ரேஸ் பண்ணாங்க இதுக்காக. ஸோ இதெல்லாம் பெருமைப்படுறது எனக்கு. யூ திங்க் டு யுவர் செல்ஃப், நான் இந்த நாட்டிலேருந்து ஒரிஜினலி தமிழ்நாட்டிலேருந்து வந்து இங்கே செட்டில் ஆகி ஃபேமிலியோட 4 ஜெனரேஷனாக இங்கே இருந்து, அப்புறம் இங்கேருந்து பாஞ்சு
தென்னாப்பிரிக்காவுக்கு போய் அங்கே போய் அந்த ஒரு முருகன் கோயிலில் ஆமா. போய் அவங்க உங்கள கூப்பிட்டு 100ன்னு சொல்லி 400 பேர் வந்து அவங்க அத ரேஸ் பண்ணி அப்படின்னு. அது மட்டும் இல்லை. இப்போ வந்து இந்த டெம்பிளை பில்ட் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து டெம்பிளை திறக்கும் போது என்னை திருப்பி வர சொல்கிறாங்க சமைக்கிறதுக்கு. ஸோ நான் வந்து தண்ணீர்மலைக்கு பினாங்கில் அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலில் முருகனை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த முருகன் ஞாபகம் மட்டும் வரல, அந்த முருகன் ஞாபகம் வருது. யூனோ, ஸோ இதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு ஒரு சம்டைம்ஸ் பிளான் பண்ண முடியாது. அதை வரதை நம்ம செய்யணும். எப்படி நம்ம நேர்மையாக செய்கிறோமோ அதுதான் முக்கியம். எப்படி நம்ம ஒரு சிங்கிள் மைண்டட்னஸ் சொன்னேன்ல, எனக்கு இதுதான் வேணும், நான் செய்வேன், எவ்வளோ நொந்து போனால் கூட நான் செய்வேன், கடைசி மட்டும். நீங்கள் வந்து பெரிய சூப்பர் மூவி ஸ்டார்ஸ் சிங்கர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா அவங்களோட வாழ்க்கை நம்ம இந்தியன் கம்யூனிட்டி வந்து நிறையா சென்னையில் நடக்கிறது சினிமா எவ்ரி ஸ்டோரி நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாரும் இப்படி தானே வந்தாங்க. ரஜினிகாந்த் இப்படி தானே வந்தார் பஸ் கண்டக்டராக இருந்து. அவர் தான் என்னோட வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். பஸ் கண்டக்டராகவே நம்பர் 1 ஆக்டர், த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் இன் இந்தியா, நாட் ஜஸ்ட் சவுத் இந்தியா, த ஹோல் ஆஃப் இந்தியா. எவ்ரிபடி நோஸ் ரஜினிகாந்த் அன்டில் ஜப்பான். ஹவு டிட் ஹி கம்? டோன்ட் கிவ் அப். செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பர்சிவியரன்ஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி போட்டு அடிச்சா கூட அந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு. ஆமா, ஆமா. அவரால வாங்காத பிரச்சனைகள் அப்படின்னு. எப்படி அடி வாங்கியிருக்காரு அவர்லாம், எவ்வளோ பிரச்சனை வந்து. ஓகே, ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஒரு சின்ன பங்கு எடுத்தால் கூட, சின்ன படிப்பு கொஞ்சம் லேர்ன் பண்ணால் கூட, ஒரு ஸ்லைட் லேர்னிங் ஃப்ரம் தே இஸ் தட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் அண்ட் டூ. நிறைய யங் பீப்புள் என்கிட்ட வருவாங்க ஃபார் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். இன்னைக்கு கூட நான் வந்து ஒரு 2 நாளாக வந்து ஒரு கம்பெனியில் எங்கள் 2 days ரன்னிங் அ ட்ரைனிங் ப்ரோக்ராம். பிகாஸ் இந்தியன் பீப்புள் தான். நான் வந்து இந்தியன் பீப்புள்கிட்ட பேசுவேன். பார்த்தாலும் டெல் தெம், why do you feel such inferiority of yourself? நீ ஒரு சைனீஸ் கம்பெனியில் வேலை செய்கிற, ஆனால் நீ வந்து என்கிட்ட சொல்கிற, இங்கே வந்து பாஸ்லாம் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் இருக்குது, எல்லாம் சின்னர்களுக்கு தான் வந்து ப்ரொமோஷனில் கொடுக்குறாங்க, அப்புறம் ஏன் இங்கே வேலை செய்கிறோன்னோ? எதுக்காக இங்கே வேலை செய்கிறேன்? இல்லை, இன்னும் போனால் வேற எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமா இல்லையான்னு. அது வந்து யாரோட ப்ராப்ளம்? அந்த சின்ன கம்பெனி முதலாளி ப்ராப்ளமா, இல்லை உன் சொந்த கான்ஃபிடென்ஸ் ப்ராப்ளமா? நம்ம ப்ராப்ளம் தான். நம்ம ப்ராப்ளம் தான் இப்போ. ஸோ அதுதான் நம்ம வந்து முக்கியமாக கற்றுக்கணும் நம்ம வாழ்க்கையில். நம்ம சமுதாயத்துக்கு இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன். என்ன வேணாலும் சொல்லுங்க, என்னை எப்படியோன்னு எனக்கு அப்படியோ, நான் என் வழியை நான் பார்த்துக்கிட்டே போகிறேன், அவ்வளோதான். அந்த டயலாக்லேயே தெரியும் சார் ரஜினி உங்களை எவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அடுத்த தடவை உங்ககிட்ட யாராவது இன்ஸ்டாகிராமில் கேட்டாங்கன்னு சொல்லுங்களேன், ஏன் தமிழில் பேச மாட்டாங்கன்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லலாம். சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்கும் நான் போயிருக்கேன் அப்படின்னு. தமிழ்லேயே பேசியிருந்தோம்னா நான் போயிருக்க முடியுமா அப்படின்னு. ஆமாம், அந்த சவுத் ஆஃப்ரிக்காவில் வெரி இன்ட்ரெஸ்டிங் தெரியுமா. அவங்க வந்து ஒரு 70% ஆஃப் த சவுத் ஆஃப்ரிக்கன் இந்தியன்ஸ், சவுத் ஆஃப்ரிக்கா 1.3 million Indians. Okay, 1.3 million Indians is half the amount of Indians we have in Malaysia. இவங்கள நேட்டிவ் இல்லை செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன் ஆல்சோ சேம். ஆனால் அவங்க வந்து அந்த சூழ்நிலை, சவுத் ஆஃப்ரிக்கா போகிற சூழ்நிலை அப்பாத்தாயில் இருக்கும்போது நிறைய தமிழ் விஷயத்தை மறந்துட்டாங்க. ஸோ லாங்குவேஜை மறந்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் தமிழ் பேச முடியாது. ஆனால் கோயிலுக்கு போவாங்க, மாரியம்மன் கோயில், முருகன் கோயில் எல்லாம் நம்ம கோயில் தான். அங்கே போனால் எக்ஸாக்ட்லி நம்ம கோயில் மாதிரி தான் இருக்கும். ரிலிஜன் வைஸில் ஃபாலோ பண்ணுறாங்க. சாப்பாட்டில் வந்து லிபிக் வர்றாங்க சமா, கோழி குழம்பு, ஆட்டரிச்சி குழம்பு, இதெல்லாம் அப்படியே நம்ம சாப்பிடும்போது அந்த அவங்க ஆட்டரிச்சி குழம்பு சாப்பிடும்போது இது தெரிஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம டேஸ்ட் வருது எங்கேயோ, இன்னும் அந்த டேஸ்ட்லாம் இருக்கும். ஆனால் மறந்துட்டாங்க நம்ம இந்த கலாச்சாரம் பண்பாடு. இதுக்கப்புறம் ஒரு 150 years லேட்டர் நவ் தே கோயிங் வேஸ்ட். நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு, நம்ம சாப்பாடு நம்ம விட்டுட்டோன்னு, நம்ம கல்ச்சரை விட்டுட்டோன்னு. இப்போ வந்து திருப்பியும் அப்படியே தோண்டி திருப்பியும் எடுக்கிறாங்க அந்த கல்ச்சரை. ரைட். ஸோ நான் வந்து இங்கிலீஷில் பேசாட்டி தமிழில் பேசியிருந்தா நான் சவுத் ஆஃப்ரிக்கா போ அந்த வாய்ப்பு கிடச்சிருக்காது. அதுதான் நானும் அதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். மற்றவங்கள நம்ம நினைக்கிறோம் என்னன்னா தமிழில் பேசினோம்னா நம்ம வந்து லாங்குவேஜ் வளர்ந்துடும் அப்படின்னு. ஆக்சுவலி தமிழில் பேசுறதுனால லாங்குவேஜ் வளரும். இந்த மாதிரி விஷயங்கள்னால தான் அந்த விஷயம் போய் மற்றவங்களுக்கு சேரும். அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு மற்றவங்களுக்கு லாங்குவேஜ் எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோமோ அதுதான் இம்பார்ட்டன்ட். எப்படி நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம வளர்றோமோ அதுதான் நம்மளோட தமிழ் கலாச்சாரம். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க தமிழ் பேசினாலே தமிழ் வளர்த்துரும் அப்படின்னு. அது இம்பார்ட்டன்ட். நம்ம கல்ச்சர் இம்பார்ட்டன்ட். தமிழ் பேச தெரியணும், தமிழ் புரிய தெரியணும். அப்போ தான் நம்ம இந்த கல்ச்சர், லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் அதுக்கு மீறி எப்படி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறோமோ, எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறோமோ, எப்படி நம்ம வாழ்க்கையில் வெற்றி ஆகிறோமோ, அதுதான் சூழ்நிலைக்கும் இடத்துக்கும் தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. நான் இங்கே 2-3 கேள்வி எழுதி வச்சுருந்தேன் இவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. ஆனால் இவர் கொடுக்குற ஆன்சர்லேயே 4 கேள்விக்கு சேர்ந்து பதில் சொல்லிடுறாருன்ற மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ நீங்கள் முதல்ல சொல்லியிருந்தீங்களா சார், இதில் நிறைய விஷயம் ஒரு வேர்ட் என்ன நிறைய பேசிகிட்டு இருந்தோம்னா பேஷன்.
நம்ம எது செஞ்சாலும் ஒரு பேஷனாக ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நம்மக்கிட்ட பேஷன் இருந்தால் தான் அந்த விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது. அண்ட் நீங்கள் ஒரு வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நான் பார்த்துருந்தேன் வந்து ஃபாலோ யுவர் பேஷன் அப்படின்றது வந்து ஒரு விதமான ஓவர் ரேட்டட் ஆயிடுச்சு அப்படின்னு. எனக்கு அது சொல்லும் போது பார்க்கும்போது எனக்கே என்ன ரிலேட் ஆனிச்சுன்னா ஓகே ரிலேட்டபிள் தான். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து பீப்பிள் கீப் சேயிங் தட் இல்லை இந்த 9 to 5 ஒர்க் அதெல்லாம் வந்து செய்யாதீங்க. அதெல்லாம் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் மெட்ரிக்ஸ் உங்கள் சோகமான வாழ்க்கை ஒரு பேச்சுக்காக மாதம் ஃபுல்லாக வேலை செய்யணும் அப்படின்னு. ஃபாலோ யுவர் பேஷன் எல்லாருமே போய் பேஷனை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் வாழ்க்கை. அண்ட் பேஷன் இன் சென்ஸ் ஆஃப் லைக் பிஸ்னஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு நடிக்கணுமா நடிக்க கண்டென்ட் கிரியேஷன் செய்யணுமா அந்த மாதிரி செஞ்சால் தான் பேஷன். 9 to 5 போனால் அதுக்கு பேர் பேஷனே இல்லை அப்படின்னு. வேலை செஞ்சால் கூட பேஷன் தான். பேஷன்னா என்ன? அதான் நானும் கேட்கணுன்ட்டு இருந்தேன் உங்ககிட்ட. பேஷன்னா என்ன? பேஷன்னா என்னத்தை நீங்கள் காதலிக்கிறீங்க? நம்ம செய்கிற வேலையா இல்லை ஒய்ஃப் தானே? ஐயோ அப்படி வரணுமா? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். சொல்லிடுங்க. ஒய்ஃப் தான் தான் சொல்லியிருக்கும் போது பண்ணிடுறீங்க. நம்ம வந்து காதல்னு வந்து ஒரு வார்த்தை நம்ம வந்து சிம்பிளாக நம்ம வந்து யூஸ் பண்ணிடுவோம். நான் உன்னை காதலிக்கிறேன். எனக்கு காதல்னா என்ன? காதல்னா எனக்கு வந்து இந்த ஃபீலிங் ஒண்டி இல்லை தெரியுமா? அந்த ஃபீலிங் வந்துட்டு போயிடும். சில சமயத்தில் ஆரம்பத்தில் காதல் வரும், ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காதல் போயிடும். எத்தனை பேர் ஃபால் இன் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் டிவோர்ஸ். அந்த டிவோர்ஸ் பண்ணும்போது காதல் இல்லையா? காதல் போயிருச்சா? போயிருச்சு தானே. காதல் முக்கியமாக எனக்கு என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, காதல் வந்து என்னை மீறி இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நான் போகிறேன்னு. ஸோ நம்ம ஒய்ஃபை பார்த்தா, உங்கள் ஒய்ஃப் காதல் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. மை ஒய்ஃப் ஃபால் இன் லவ். Falling in love and falling out of love is very easy. What is important is to choose to be in love. Choose-na தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? choose-na நீங்க உங்க ஐயோ வில்லிங்ஃபுல்லி அது கூட இங்கிலீஷ் தான். choose-na தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? நீங்க தேர்ந்தெடுத்தது. Every day you have to choose. ஒரு தடவை ஒன்றும் இல்லை, தினத்தோறும் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். காலையில் எழுந்திரிச்சு ஒய்ஃபை பார்த்து உன்னை என்றைக்கும் காதலிக்கிறேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ இன்னும் காதலிக்கிறேன், ராத்திரி பூரா என் ஏசுனியே இன்னும் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. That is what love is. Love is to choose to love somebody. It's an action. You know? So passion is an action also. தமிழ்ல பேஷன்னா என்ன? தெரியல சார் உண்மையாவே. நானும் எனக்கு தெரியல, வர மாட்டேங்குது அதான். இப்போ மைண்டில். பேஷன் இதுதான் நான் செய்யணும். ஆர்வம், so many different wordsலாம். இங்கிலீஷ் வந்து பேஷன் சொல்கிறாங்க. ஸோ எவ்ரிபடி சேஸ் ஃபாலோ யுவர் பேஷன். நான் வந்து சொல்வேன் பேஷன் ஒண்டி பத்தாதுப்பா, பேஷன் இருக்கணும். அந்த பேஷன் கூட வந்து கிராஃப்ட். யூ மஸ்ட் ஆட் கிராஃப்ட் டு யுவர் பேஷன். கிராஃப்ட் இஸ் லேர்னிங் ஸ்கில்ஸ். டு பி இன் லவ் வித் யுவர் ஒய்ஃப், நான் இங்கிலீஷில் சொல்கிறேன், டு பி இன் லவ் வித் யுவர் ஒய்ஃப் ரிக்வயர்ஸ் ஸ்கில். ட்ரூ. எப்படி நம்ம அடி வாங்கி அப்படி ஏசுவாங்க நம்மளை, அதுலேயே நம்ம சிரிச்சு பார்த்து ஐ ஸ்டில் லவ் யூன்னு சொல்லணும். பூஜை பண்றது ஒரு உள்ளார வந்து அப்படியே ஆத்திரம் அப்படியே பொங்கி வரும். ஆமா. ஆனால் அந்த ஒய்ஃபோட மூஞ்சை பார்த்தோன்னா அப்படியே குளுமையாக போயிடும். எப்படி? ஏன்னா அந்த சாய்ஸ் இருக்குல்ல, உன்னை விட்டா எனக்கு வேற இல்லை, நீ தான் எனக்கு வேணும் அடி அப்படி அடம் பிடிக்கணுமே. யூ ஆர் மை ஒய்ஃப். பார்க்குறேன்னா சினிமாவில் எப்படி கடைசியில் கேர்ள் வேணான்னு சொல்லும். ஆனால் தனுஷ் போய் திருப்பியோ 20 தடவை போய் கேட்டு கடைசியில் ஆமா சொல்லி வச்சிருவாங்க. அந்த மாதிரி தான். அவ்வளோதான். இட்ஸ் persistence. It's doing it again and again and again. Every day you have to get up and love your wife. Every day you have to get up and love your children. Every day you have to get up and love your dog and your cat. Same way, every day your cat will do all sorts of nonsense word. ஆமாம் தானே. அந்த வீட்டில் இருக்கிறப்போ நான் என்ன ஆடம் பண்ணோம், வீட்டில் எல்லாத்தையும் உடச்சி விட்டு வந்துடும். அது மேலே வைக்கிற அளவு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் this is passion. Passion is not just ஒரு ஃபீலிங். அந்த பேஷன் நான் செய்யணும், இந்த பேஷன் ஒண்டி தான் எனக்கு முக்கியம்னு. பேஷன் வந்து நம்ம அடிப்படையாக அந்த பேஷன் தேவைப்படும். அந்த பேஷன் இருந்தால் தான் நம்ம வந்து we have to காதலிக்கணும். அந்த நான் I want to be a chefனா you have to be in love with being a chef. If you want to be a baker, நம்ம வந்து கப் கேக்லாம் செஞ்சு விற்கிறாங்களே, you have to be in love with that. You want to be a florist, பூ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, you have to be in love with that. You want to be a doctor, you have to be in love with being a doctor. You got to be a lawyer, you got to be. காலையில் 8 மணிக்கு கோர்ட்டுக்கு போனோம், 6 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கு கோர்ட்டுக்கு போனோம். அங்கே போய் உட்காந்து 2 மணி நேரம் வெயிட் பண்ணோம் கோர்ட்டில், அன்டில் ஜட்ஜ் வர மாட்டோம். கண்டகதான் பேசிட்டு உட்காந்துருப்பானுங்க. அதில் வேற you have your client, you have this problem, that problem, ஆஃபீஸ் கால் பண்ணோம். You have to be in love with the idea of being a lawyer in order to continue to be a lawyer. அவ்வளோதான் வாழ்க்கையில். ஸோ
Yes, follow your passion, but always ensure the passion வந்து very important. Passion is very important. But passion மட்டும் பத்தாது. Passion மட்டும் பத்தாது. அந்த பேஷனில் வந்து நம்ம ஸ்கில்ஸ், நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் தேவைப்படும். இப்படி நான் ஒரு ஷெஃபாக வரேன்னா அந்த ஸ்கில்ஸை நான் போய் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு நான் வந்து ஒரு ஃபோக்கஸாக இருக்கணும். அந்த 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 இன்டென்சிட்டி இருக்கணும். நான் படித்து நான் வந்து இதை செய்ய போகிறேன், கற்றுக்க போகிறேன். ஒரு தடவை ஒரு கோழி குருமா சாப்பிட்டு, ஐயோ தி பெஸ்ட் கோழி குருமா இந்த வேர்ல்டு, நான் எப்படி இதை செய்யணும், இதை நான் திருப்பியும் செய்யணுமே, அது வந்து ஒரு 20 தடவை டெஸ்ட் பண்ணணும். 20 தடவை டெஸ்ட் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் திருப்பியும் வரும். மாற்றி பொருட்களெல்லாம் மாற்றி இதை ட்ரை பண்ணி அதை ஆட் பண்ணி இதை குறைச்சி அதை மேலே போட்டு கல்பாசி ஃப்ளவர் போடணும். கல்பாசி ஃப்ளவர்னா வாழ்க்கையில் கேட்டதே இல்லையே, கல்பாசி ஃப்ளவர் என்னன்னு அதை பார்க்கணும். கேவரா வாட்டர் யூஸ் பண்ணணும், அப்படி தான் இந்த டேஸ்ட் வரும். அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட், த பேஷன் வந்து உன்னை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும் செய்யறதுக்கு. 20 ட்ரை பண்ணுறது, 20 times you must try, 30 times you must try. அந்த பேஷன் ஒண்டி இருந்தால் பத்தாது. அந்த பேஷனோ பர்சிஸ்டன்ஸ் அண்ட் யூ மஸ்ட் ஹேவ் கிராஃப்ட், ஸ்கில் இருக்கணும், ஸ்கில் கற்றுக்கணும். ஆமாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க லைக் ஆமாம் எனக்கு வந்து இதில் செய்யணும், நான் இதில் முன்னேறணும் அப்படின்னு அவங்களே லைக் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. ஒரு தீவிரமான மான்செஸ்டர் யுனைடெட் சப்போர்ட்டர். பந்து விளையாட்டு வந்து எனக்கு அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல். மை ஃபேவரட் திங் டு டூ இஸ் டு வாட்ச் ஃபுட்பால் அண்ட் டு பிளே ஃபுட்பால். ஆனால் எனக்கு வந்து அந்த ஸ்கில்லே இல்லையே. நான் எப்படி அந்த போத்தஷா கூட வராது எனக்கு. மலையாள சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு வந்து கக்கி பங்கு வராது எனக்கு. ஸோ பார்க்குறது மட்டும்தான், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் அதில் உள்ளார சேர்ந்து நான் வந்து ஃபுட்பால் ஆகிறதுனா முடியவே முடியாது. ஸோ அந்த ரியலிசமும் இருக்கணும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து நான் வந்து ரெஸ்டாரண்ட் திறக்க போகிறேன், ஹெல்ப் பண்ணுங்க நீன்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்து மொத உட்காந்து உனக்கு புரியுதா ரெஸ்டாரண்ட் திறக்கிறதுனா என்னென்னலாம் உனக்கு தேவைப்படும்னு. ஆமாம் காசு இருக்குது, எங்கள் அப்பா கொடுக்குறாங்க, அங்கிள் கொடுக்குறாங்க, கொஞ்சம் காசு இருந்தால் 50,000 60,000 நான் திறந்துருவேன். பர்சிஸ்டன்ஸ் இருக்கணும். மாதம் அந்த 20ஆம் தேதி 25ஆம் தேதி வரும்போது அங்கே இருக்காது காசு சம்பளம் போடுறதுக்கு. அந்த சம்பளம் போடுறதுக்கு இருக்காது. ஆனால் உனக்கு காசு தேவைப்படும். உனக்கு நீ வந்து காசு எடுக்காமல் அந்த இருக்கிற காசு எடுத்து சம்பளம் இருக்கணும். அப்போ தான் நீ வந்து ஒரு என்டர்பிரனர் எப்படி தருமா, மித்தவங்களை நீ வந்து மித்தவங்களுக்கு நீ பே பண்ணிவிட்டு உனக்கு வந்து இருக்காது. 2023 ஜூலை மாதத்தில் நான் வந்து ஃபயர் பை ஷாங்கரை திறந்துறேன். 2023 ஜூலை, இந்த வருஷம் 2023 வந்தால் 2025 ஜூலை வந்தால் 2 வருஷம், 24 months. Until today I haven't taken salary for myself. இல்லை பத்தில் இருக்கிற காஸ்டிங் எனக்கு எனக்கு வந்து 9-10 ஸ்டாஃப் இருக்காங்க. மை ரெஸ்டாரண்ட், ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே, இஸ் த ஒன்லி ரெஸ்டாரண்ட் இன் மலேசியா that has 9 Malaysian Indians working. We're an Indian restaurant with only Malaysian Indians working. I have one guy who is from a foreigner who works for me. அவன் வந்து மொதல் ஆள் வந்தான் வேலை செய்யறதுக்கு என்கிட்ட. 2023 ஜூலையில் வந்து பாஸ் ஐ நீட் ஜாப், கேன் யூ கிவ் மீ அ ஜாப், பாகிஸ்தான்லேருந்து வந்தான். He is the only foreigner I have in my restaurant. மொத்த எல்லாம் மலேசியன். இந்த ரெஸ்டாரண்ட் ஃபுல்லி ரன் பை மலேசியன் who is not your family. சொந்தக்காரன் இல்லை, எல்லாம் வந்து அவுட் சைட், சொந்தக்காரவங்க இல்லை. யாரும் அவளை நம்ப மாட்டாங்க. நான் நம்ப மாட்டேன், அவங்கள நம்ப மாட்டாங்க, அப்படிதான் வாழ்க்கையில். ரைட், ஆல் அவுட் சைட் பீப்புள் ஒர்க்கிங். I got 9 Malaysians working. ஸோ 9 Malaysians ஒர்க் பண்ணுறதுன்னா எவ்வளோ நான் வந்து சம்பளம் பே பண்ணணும், எவ்வளோ இபிஎஃப் பே பண்ணணும், எவ்வளோ ஸ்டாக்ஸோ பே பண்ணணும், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் நான் கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 2,500 3,000 மினிமம் 3,000 கொடுக்குறோம் பே. 9 பேர்னா நம்ம பே எவ்வளோ வருது, 45,000 ringgit salary bill. So people come and write beautiful reviews. We have got 4.8 stars in our restaurant. 1,800 reviews. 1,800 review, 4.8 stars நம்மளுக்கு. அந்த ஸ்டார்ஸ் இங்கே படிக்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க, சர்வீஸ் இஸ் ஃபேன்டாஸ்டிக், சர்வீஸ் இஸ் ஃபேன்டாஸ்டிக், சர்வீஸ் இஸ் ஃபேன்டாஸ்டிக். Why is service fantastic? Because I've got local staff. Local staff know how to treat Malaysians. தமிழ் பேசுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சாப்பாடு பற்றி. வழக்காரவங்க வந்தால் தமிழில் இங்கிலீஷில் பேசலாம், சீனர்கள் வந்தாங்கன்னா மலாயில் பேசலாம். Multilingual. Many Indian restaurants can't do that. But the problem with that is, எனக்கு சம்பளம் வரல. I mean sacrifices entrepreneur have to do la. Okay. ஸோ அந்த 2 வருஷத்துக்கு சம்பளம் எடுக்காமல் முடியுமா? அப்படி தான் நான் கேட்பேன். People come to me and say, நான் வந்து ரெஸ்டாரண்ட் திறக்க போகிறேன், ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஹெல்ப் பண்ணுறேன். ஐடியாஸ் கொடுக்குறீங்களா? ஐடியாஸ் கொடுக்குறேன். வேலை ஆரம்பிங்க. 2 வருஷத்துக்கு சம்பளம், ஒரு வருமானமும் வராது. 2 வருஷத்துக்கு முடியுமா உங்களுக்கு? அது கொஞ்சம் கஷ்டம் தான். திறக்கிறதே அதுக்கு தான் சார் அப்படின்னு மாதமே நான் அமுக்கணுமே காசு. நிறைய பேர் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஐ மீன் டு பி ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்தால் போதும் நான் பிஸ்னஸ் மேனாக ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
ஆமா, ஆமா. அதுவே இன்னும் நெறைய பேருக்கு தெரியல அப்படின்னு. நிறைய விஷயங்கள் இருக்கு ம்ஹ்ம், அதில். ம்ஹ்ம், ம்ஹ்ம். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, நான் உடனே நாளைக்கு இந்த ஐடியாவ நான் அதுக்குன்னு டிஸ்கரேஜ் பண்ணல. ஆனா நான் சொல்றேன் ரியாலிட்டி நீங்க வந்து பார்க்கணும். இந்த ரியாலிட்டி பார்த்துட்டு அதுக்கு மீறி நான் வந்து செய்ய போறேன்னு சொன்னா, டூ யூ கேன் தஹான் த பெயின். அந்த வலிய தஹான் பண்ண முடியுமா உங்களுக்கு? நைஸ். வாவ்! வாவ்! அதான், அதான். இது நெறைய பேருக்கு இது போய் ஐ மீன் நானும் ஆக்சுவலி ஒரு டிஸ்கரேஜ்மென்ட்டா சொல்லல. அதாவது யாருமே ட்ரை பண்ணாதீங்க அப்படி இப்படிலாம் இல்ல. தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம்னா, அந்த என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு இன்னும் பெட்டரா இருக்கும். வில் பி பிட் மோர் மோர் பிரிப்பேர்ட் ரியலிஸ்டிக்லாம். மோர் ரியலிஸ்டிக் அண்ட் வில் பி மோர் நான் பிரிப்பேர்ட். வந்து மொத ஆரம்பிக்க 27 இயர்ஸ்ல நான் ஆரம்பிக்கிறது 27 இயர்ஸ்ல 27 வயசுல நான் வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும்போது இதெல்லாம் எனக்கு தெரியாது. ம்ஹ்ம். இதெல்லாம் எனக்கு ஒருத்தர் எனக்கு கத்துக் குடுக்கல அந்த நேரத்துல. அதனால தான் அந்த 15 வருஷம் கேப் கிடைச்சு திரும்பி வந்தீங்க ஆமா. அப்படின்னு. அண்ட் நம்ம முதல்லயே சொன்ன மாரி உங்களோட கன்சல்டேஷன் அந்த சர்வீசஸ்ல வந்து நீங்க நெறைய பேர் யூ கோச் லாட் ஆஃப் பீப்பிள், யூ மென்டர் லாட் ஆஃப் பீப்பிள் அண்ட் டீச் தெம் ஆன் லைக் ஹவ் டு ப்ரோகிரஸ் அந்த இப்போ நம்ம ஒரு ஒர்க்கிங் லீடர்ஷிப் அண்ட் ஆல்சோ லைக் இப்போ எப்படி ஹவ் டு கெட் யுவர் செல்ஃப் ப்ரொமோட் நீங்க இந்த புக் எழுதுன்ற மாரி. ஸோ அதை பத்தி நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு இருந்தேன். என்னன்னா நெறைய பேர் இப்போ நீங்களே சொல்றீங்களா நம்ம தமிழர்கள்ல நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல நான் ஒரு கம்பெனில வேலை செய்றேன். 10 வருஷமா இங்க தான் இருக்கேன். ஆனா எனக்கு வந்து ப்ரொமோஷனே கிடைக்கல. நான் எங்கேயும் ஐ மீன் சம்பளமும் ஏறல, அதுவும் கிடைக்கல. நான் எல்லாரும் மாரி தான் நானும் வேலை செய்றேன். ஆனா எனக்கு கிடைக்கவே இல்ல அப்படின்னு. நானும் ஆரம்பத்தில வேலைக்கு போகும்போது இந்த மாரி தான் மைண்ட் செட்ல இருந்தோம். இல்ல ஒரு கம்பெனில பூந்தோம்னா, நம்ம உழைச்சோம்னா முன்னேறிறலாம் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, ஆக்சுவலி யூ நீட் மோர் தென் ஜஸ்ட் உழைப்பு உழைப்பாளி முடியாது. ஆமா உழைப்பாளியா இருந்தா மட்டும் முடியாது அப்படின்னு. gotta work smartல. ரைட்? அந்த ஒரு கம்பெனில நீங்க போனீங்கன்னா, யூ ஹேவ் டு ஃபிகர் அவுட். செஞ்சு பார்க்கணும் உடனே. இந்த கம்பெனில என்ன தேவைப்படுதுன்னு. இந்த கம்பெனில எந்த மாதிரி ஆளுங்க தேவைப்படுதுங்க. இந்த கம்பெனில ஒரு 3 மாசம் நீங்க வேலை செஞ்சா உங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த கம்பெனில என்ன அதோட அதோட சிஸ்டம் என்னன்னு. யார வந்து நம்ம பேசணும், யார நம்ம பார்த்துக்கணும், யார நம்ம திஸ் இஸ் நார்மல். வீட்லயும் அப்படித்தானே இருக்கிறோம். உங்க அம்மாகிட்டேருந்து இந்த விஷயம் வேணும்னா, உங்க அப்பாட்ட போய் கேட்கலாம். ஆனா நம்ம வந்து நம்ம 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 சமுதாயத்துல வந்து நம்ம அப்பாங்க தான் கொஞ்சம் கஷ்டமா இருப்பாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருப்பாங்க. முடியாது, இது முடியாது, அங்க போக முடியாது, இது செய்யக்கூடாதுன்னு. நம்ம அப்பா கிட்ட பேச முடியாட்டி யார்ட்ட போய் பேசுவோம்? அம்மாட்ட போய் பேசுவோம். அம்மாவை போய் கன்வின்ஸ் பண்ணா, அம்மா வந்து அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அம்மா வந்து அப்பாவை கன்வின்ஸ் பண்ணா நம்ம வந்து ஓகே செட்டில். அது என்னது? ஒரு கேம் தானே விளையாடுறோம் வீட்ல. அதே தான் ஒர்க் பிளேஸ்லயும். பாஸை பார்த்தீங்களா? பாஸ்க்கு வந்து அவன் தான் இம்பார்ட்டன்ட். இவனை வந்து நான் பிடிச்சேன்னா, நான் வந்து முன்னேறலாம். கொஞ்சம். திஸ் ஆல் சிம்பிள் திங்ஸ் யூ ஹேவ் டு லேர்ன். நத்திங் ராங் வித் திஸ். இட்ஸ் லைஃப் பிடிக்காட்டி சொந்தமாக தர பிஸ்னஸ். நான் வந்து சொந்தமாக திறந்துக்கிறேன் இப்போ பிஸ்னஸ். ஒருத்தர் என்னை பிடிக்க வேண்டியதில்லை. நானே பண்ணுறேன், நானே செய்கிறேன். ஆனால் சம்பளம் வராட்டி எனக்கு தான் சம்பளம் வராது. ம்ஹ்ம். ஸோ அதுதான் அந்த இது. ஒரு 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 கம்பெனியில் நீங்கள் வேலை செஞ்சால் அங்கே உள்ளார வந்து உடனே நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே நான் இது செய்யணும், இப்படி செய்யணும். உழைக்கிறது வந்து பத்தாது. யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். உழைக்கணும், உழைக்கணும். ஆனால் அந்த உழைக்கிறது ஒண்டி நம்ம வந்து முன்னேற்றம் கொடுக்காது நம்ம கம்பெனியில். எப்படி நம்ம ஆளுங்கிட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம் மற்றவங்கள, எப்படி நம்ம வேல்யூ பார்க்கணும். ஒரு பாஸ் வந்து உன்னை பார்த்து இவனுக்கு அது வேல்யூ இருக்கா இல்லையான்னு. என்ன வேல்யூ இருக்குது இவனுக்கு? இவனுக்கு நான் மாதம் மாதம் சம்பளம் போட்டால் நாய் மாதிரி உழைப்பான். அதுக்கு மீறி ஒன்றும் செய்ய மாட்டானே. ஒரு சிந்தனையும் வராது அவன்கிட்டேருந்து, ஒரு ஐடியாவும் வராது. எக்ஸ்ட்ரா செய்ய சொன்னால் முடியாது. நான் கோயிலுக்கு போனோம், வேலைக்கு போனோம், வீட்டுக்கு போனோம், பிள்ளைங்க இருக்குது, இதாக இருக்குதுன்னு சொல்லிடுவான். ஸோ நோ அது வேல்யூ. ஸோ அது எதுக்கு நான் அந்த வேலையை செய்யணும், என் ஜாப் ஸ்கோப் இல்லையே அப்படின்னு சொல்லுவான் இவன். ஸோ ஓகேலாம் இவனை வச்சுப்போம், உழைக்கிறதுக்கு வச்சுப்போம். உழைக்கிறதுக்கு வச்சா நீ வந்து ஒரு கூலி தான் வாழ்க்கை போகிறான். ஆனால் அதுவும் ஓகே, அது தட்ஸ் ஓகே, தட்ஸ் நாட் பேட். தட்ஸ் நாட் பேட். பட் இன் ஆர்டர் டு லெட்ஸ் சே இஃப் யூ வாண்ட் டு ப்ரோகிரஸ், சிலவங்க வந்து நம்ம வாழ்க்கை பூரா சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து காலையில் 9 மணிக்கு வேலை போயிட்டு 5 மணிக்கு வெளியே வந்தால் ஒரு 2000 வழி சம்பளம் வருது. அதை வச்சே நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு நம்ம சந்தோஷமாக இருந்தால் there's no need for me as a leadership coach to go and teach you how to do something better. You've cracked the code ready. உனக்கு தான் சந்தோஷமாக இருக்கு. You're happy one. ஸோ எதுக்கு நான் போய் உன்னை இது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிக்கிட்டு உன்னை வந்து உஸ்பதுக்கு இது ஏற்றி விட்டுக்கிட்டு திருப்பி இது பண்ணணும், அது பண்ணணும்னு நோ நீட் ஒன். சந்தோஷமாக இருக்கிறோம், சந்தோஷமாக தான் போகிறோம். ஆனால் என்கிட்ட வந்து 2000 வழி சம்பளம் தான் வருது, எனக்கு சந்தோஷமாக இல்லை. நோ, இஃப் யூ கம் டு மீ எனக்கு 2000 வழி சம்பளம் வருது, ஐம் நாட் ஹாப்பி. எனக்கு 3 பிள்ளைங்க இருக்குது, வாழ்க்கைலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ என்னை ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா எப்படி நான் வந்து அப்போ நான் சொல்லுவேன், என்ன வேலை பண்ணுற நீ, ஏன் இந்த வேலை தான் பண்ணுறேன், உனக்கு வேறு என்ன ஸ்கில்ஸ் இருக்குது, எதுக்காக இங்கே குப்பை கொட்டிட்டு உட்காந்துருக்க 10 வருஷமா, ஏன் உனக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்க மாட்டேங்குது மற்ற கம்பெனியில் போய் திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு,
ஏன் கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி போனால் என்ன அவ்வளோ கஷ்டமா உனக்கு? நாங்களாம் கோலம்பூரில் வேலை செய்கிறது பாருங்களேன். இன்றைக்கி நான் வந்து பூச்சவங்களில் இருக்கிறேங்க இந்த ஸ்டூடியோவில். வீட்டிலேருந்து வரத்துக்கு ஒரு மணி நேரம் இருந்துச்சு, 1.5 மணி நேரம் இருந்துச்சு வரத்துக்கு. ஆனால் அடிச்சு பிடிச்சி வந்தேன்ல, ஏன்னா நான் வாக்கு கொடுத்தேன்னா வரேன்னு. அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பீப்புள் சம்டைம்ஸ் நம்ம பீப்புள் சம்டைம்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து நல்லா வேலை செய்கிறேனே, ஏன் ஆண்டவன் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு. ஆண்டவனுக்கு வேறு வேலை இல்லையா? உனக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு நான் காலையில் எழுந்திரிச்சு, ஆண்டவா முருகா நான் மெல்ரோஸ் ஜோஹானஸ்பர்க் போயிருக்கேன், தைப்பூசத்துக்கு ஃப்ரீ சாப்பாடு கொடுக்குறேன், எனக்கு ஏன் சம்பளம் வர மாட்டேங்குது கேட்கலாமாண்ணா? கேட்க முடியாது. கேட்கலாமாண்ணா? எனக்கு இன்ன வரைக்கும் 2 வருஷமா அந்த ஃபயர் பாய் சங்கர் திறந்து எனக்கு ஒரு பைசா வர மாட்டேங்குது. ஆனால் நான் இது போய் உங்களுக்கு பண்ணுறேன், அது போய் உங்களுக்கு பண்ணுறேன், இது பண்ணுறேன், கோயிலில் போய் ஆக்டிவாக இருக்கிறேன், ஹெல்ப் பண்ணுறேன், ஏன் ஆண்டவா எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறேன்? அந்த கேள்வி நான் கேட்குறதே இல்லை. ஏன்னா நத்திங் டு டூ வித் ஆண்டவன். ஆமா. என்ன கேட்டா நீ இதெல்லாம் பண்ணேன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. நீ என்ன வேலைன்னு பண்ணிட்டு போ, சந்தோஷமா இருக்கிறேன். ஏன் என்னோட வேலை உன்னை சந்தோஷமா வச்சுக்கிறது, அவ்வளோதான். நீ 2000 ரூபாய் சம்பளம் வாங்கினான்னு சந்தோஷமா இருந்தா அது கிரேட் ஒன், நோ ப்ராப்ளம். எத்தனை பேர் 2000 வெளியில் ஒரு குடும்பத்தையே வாழ்க்கை பூரா நசுக்காங்க. அதை குறைச்சி அந்த 2000 ரூபாய்க்குள்ளே சேராது சிலவர்களுக்கு. இன்னும் நம்ம ஓல்ட் டைம்லாம் நம்ம நினச்சி பார்த்தா, எங்கள் அப்பாலாம் வந்து மொதல் ஆரம்பிக்கும் போது, ஸ்கூல் டீச்சர் ஆரம்பிக்கும் போது 200 வெள்ளி தான் சம்பளம். 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஆளுக்கு மை ஃபாதர் will get 250 ringgit கிராஜுவேட், மை மதர் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ்லேருந்து 150, 400 வெள்ளி வச்சுக்கிட்டு வாழ்க்கையே ஓட்டினாங்க. இன்னும் அந்த ஒரு எப்படி நம்ம எங்கே காசு எப்படி பாவிக்கிறது, எப்படி செய்கிறது, எப்படி நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அந்த காசை நம்ம எப்படி நம்ம ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கணும். இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா 2000 ringgit is not enough for me because I want to go better, I want to do better. First thing I'll ask you is come sit, let's talk. எப்படி பெட்டராக போகிறேன்? இந்த கம்பெனியில் ஏன் வந்து 8 வருஷமாக வேலை செய்கிறேன், நான் வந்து வேலை செஞ்சு இருக்கிறேன், வந்து என்னை ப்ரொமோட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. உனக்கு என்ன ஸ்கில் இருக்குது, உனக்கு என்ன வேல்யூ இருக்குது, ஏன் இந்த 8 வருஷத்தில் எத்தனை ஜாப் அப்ளை பண்ணியிருக்கேன்? நிறைய பேர் நம்ம கேட்டால், நம்ம இந்தியன் தமிழ் கம்யூனிட்டியை கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், ரொம்ப அந்த வேலை மாறதுக்கு பயப்படுவாங்க. இல்லை எனக்கு கிடைக்காது, பயம் 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 ரொம்ப எப்பயுமே இருக்கும். வீட்டில் வேற சொல்லிடுவாங்க, வேணாம் சும்மா வாய் பொத்திக்கிட்டு வேலை செய்யுங்க. ஆமாம் ஆமாம், கண்டத்தனமா இங்கே பாஞ்சிட்டு உட்காந்துருக்கேன், ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்புறம் இருக்கிற ஃபேமிலியில் வந்து ஒரு அம்மாமா இருப்பாரு, ஒரு சித்தப்பா இருப்பாரு, இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நொந்து போயிருப்பாரு. அந்த கதையை திருப்பி சொல்லிட்டே இருப்பாங்க. தெரியுமா, பெரியமாமா கதை தெரியும்ல, இப்படிதான் குதிச்சாரு, இங்கேருந்து குதிச்சாரு, அங்கே குதிச்சாரு, எப்படி இருந்தவர் ஒண்ணுமே இல்லாம போயிட்டாருன்னு நீ அதே மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு. ஆமா, அப்படியே பாய் முத்திக்கிட்டு. ஆனா ஆக்சுவலி அது தட்ஸ் நாட் த வே. That's not the way. Go and you have to find and you have to what? You have to fight, and you have personal confidence தான் தேவைப்படுது. அதுதான் நம்ம வந்து யங் பீப்புள் நான் வந்து எப்பவும் பேசுவேன். நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் தமிழ் கம்யூனிட்டி மெயின்லி, பிலீவ் இன் யோர் செல்ஃப். தன்னம்பிக்கை தேவை. தன்னம்பிக்கை எங்கே முடியாத நான் அங்கே போய் வேலை செய்கிறேன். ஆனால் நேர்மையாக இருக்கணும், கதை காட்டக்கூடாது. நீங்கள் இந்த கம்பெனிலேருந்து அந்த கம்பெனிக்கு போடுறிய, நம்ம ஆளுங்க எப்படி தெரியுமா செய்வாங்க, இந்த கம்பெனியில் விட்டு போய் அந்த கம்பெனியில் போய் வேலை செஞ்சு இந்த கம்பெனி பற்றி கட்டதாக பேசுவானுங்க. இது எதுக்கு உனக்கு? இங்கே உனக்கு 2000 வெள்ளி சம்பளம், இங்கே வந்து 2500 வெள்ளி கொடுக்குறாங்க. அதுக்காக தான் நீ போகிறேன். அதுக்குன்னு இவனை வந்து கரைச்சி போகக்கூடாது. இவன் தான் 10 வருஷமாக அவனை காப்பாற்றினானே. சந்தோஷமாக நன்றி வணக்கம்னு போய் அங்கே வேலை செய். உனக்கு இங்கே பிடிக்காட்டி இன்னொரு பிஸ்னஸ்க்கு போ, 3000 வரும். இன்னொரு பிஸ்னஸ்க்கு போ, 4000. அப்படி தானே நிறையா. Complaining doesn't help anything. And always complaining about something. கவர்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறான், மலாகரன் கொண்டு தான் கொடுக்குறானுங்க, நம்மளுக்கு இது நம்மளுக்கு அதுன்னு. எத்தனை இந்தியன்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்? நிறைய இந்தியன்ஸ் ஆர் நாட் சக்ஸஸ்ஃபுல், பட் தேர் ஆல்சோ a lot of Indians who are successful. I understand there are lots, நிறைய நம்ம சமுதாயம் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்க சொந்த ஃபால்ட்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்வம், இந்த மாதிரி சிந்தனைகள், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுக்குறது ஒருத்தரும் இல்லை. நம்ம திரும்பி அதே சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. இது நடக்கலை அதனால தான் நான் இப்படி இருக்கேன், அது எனக்கு சரியாக அமையலை அதனால தான் அப்படி இருக்கேன்றதோட முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். சொல்கிறனால ஒன்றும் மாற போகிறதில்ல அப்படின்னு செஞ்சால் தான் மாறும். எனக்கு வந்து ஒருத்தர் காசு கொடுக்கல, நானே சொந்தமாக அடி வாங்கி திருப்பி எழுந்திரிச்சு இங்கே பிஞ்சாம் பண்ணி அங்கே இது பண்ணி அது பண்ணி இவன்கிட்ட காசு சொல்லி அவன்கிட்ட பேசி அங்கேருந்து கொஞ்சம் காசு எடுத்து, ஒய்ஃப்டேருந்து காசு, அப்பாக்கிட்டேருந்து காசு எடுத்து, கூட்டாளிகிட்ட காசு, இருக்கிற ஃப்ரெண்ட்லாம் பிடிச்சி அவன்கிட்டேருந்து காசு எடுத்து சில சமயத்தில் கொடுக்க முடியும். திருப்பியும் சில சமயத்தில் மச்சான் கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா, இன்னொரு 6 மாதம் தேவைப்படுது, பாட்டு வாங்கிட்டு அவன்கிட்டேருந்து கார் துப்புவானுங்க, அவனுக்கு காசு வாங்கிட்டு கொடுக்காம இருக்கிறேன்னு நான் அழுவுறது இல்லையே. ஏன்னா எனக்கு வந்து ஒரு லட்சியம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது, அதையே நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன்.
எனக்கு தெரியும். ஒரு சகஜம் இருக்கு, நான் வந்து சொல்லிடுவேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, யூ ட்ரஸ்ட் மீ, யூ ஹேவ் டு வெயிட் a little bit, I'll give it back to you, I'll give you interest and I'll make money for you. அது அந்த அந்த தன்னம்பிக்கை, அந்த உள்ளுடைய தன்னம்பிக்கை இருக்கணும் தெரியுமா செய்யறதுக்கு. செய்ய முடியும்னு முதல்ல நம்ம நம்புறோம் அப்படின்னு. ஓகே. நைஸ். அண்ட் இன்னொரு ஒரு கடைசி கேள்வி இருக்கு சார். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரேபிட் ஃபயர் இருக்கு. உங்களுக்காக நான் ரேபிட் ஃபயர் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னு கடைசி கேள்வி என்னன்னா, இப்போ நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்களா, அதாவது நம்ம சமுதாயத்தில இருக்கிற பிரச்சனை அப்படி இப்படின்னு. ஐ மீன் அந்த நம்ம செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதெல்லாம் இருக்கிறது. அது வந்து இந்த வேலை இது பண்ணணும். இன்னொரு இஷ்யூ நான் பார்க்குறது வந்து, இப்போ நீங்களே பிஸ்னஸ் லைக் யூ டூ ஹேவ் யுவர் ஓன் ரெஸ்டாரண்ட்னா, த வே இந்தியன்ஸ் ஹேண்டில் காம்படிஷன். இப்போ எப்படி நம்ம முதல்ல சொல்கிறோமோ, அதாவது எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, எனக்கு வந்து இங்கே அப்படின்றது ஒரு கிளாசிக் ப்ரொபகண்டா நம்ம எப்பயுமே கேட்டு வளர்ந்த அப்படின்றது. இன்னொன்று வந்து என்ன, நம்ம எப்பயுமே கேட்போம்னா, இப்போ வந்து ஓகே ஒரு இடத்துல வந்து ஒரு சைனீஸ் வந்து ஒரு டயர் ஷாப் திறக்கிறாங்களா, ஒரு மெக்கானிக் ஷாப் திறக்கிறாங்கன்னா, பக்கத்துலேயே வந்து ஒரு மெக்கானிக் ஷாப் திறப்பாங்க, இன்னொரு சைனீஸ் திறந்தாங்கன்னா, அவங்க 2 பேரும் அவ்வளோலாம் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. சொல்லுவாங்களா, இப்போ நம்ம இவங்க கடைக்கு போனோம்னா அவங்க சொல்லுவாங்க, நீ இதுமாதிரி என் கடைக்கே வா தெரியுமா, புது கடைக்கெல்லாம் போயிடாத அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இல்லை அவன் வந்து இது பண்ணிட்டா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம ஐ மீன் மக்களில் வந்து ஒன்று இருக்க இப்போ நான் வந்து ஒரு பானிபூரி கடை திறக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு பானிபூரி கடை திறக்கிறேன். அண்ட் அந்த கடை திறந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. அண்ட் அதை பார்த்துட்டு அது வந்து ஒரு ஐடியா தானே, யார் வேணாலும் பானிபூரி போடலாம் அப்படின்னு. ஒருத்தவங்க முன்னுக்கு பானிபூரி போட்டாங்கன்னா போச்சு, நான் அன்னைக்கு பிளாஸ்ட் ஆயிடுறேன். ஏய், நீங்கள் எப்படி பானிபூரி செய்ய முடியும், பானிபூரி நான் கண்டுபிடிக்கலனாலும் நான் தானே ஆரம்பித்தேன் அப்படின்னு. நான் தான் வாழ்க்கையில் ஆமாம், பானிபூரியை மாடர்னைஸ் பண்ணதே நான். ஐ மீன் ஓகேலா, கிரெடிட்ஸ் டு யூ. ஆப்வியஸ்லி உங்கள் பிஸ்னஸ் நீங்களும் எஃபர்ட் போட்டுருப்பீங்க. கான்ஃபிடன்ஸ் இதுதான் நம்ம சமுதாயம் ப்ராப்ளம். கான்ஃபிடன்ஸ் ப்ராப்ளம்னு சொன்னேன், யங் பீப்புளுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. அதே தானே ப்ராப்ளம், அதுதானே ரூட் ப்ராப்ளம். அந்த ஆரம்பம் இன்னும் இந்த மூல மந்த்ரா ஃபார் ஆல் அவர் ப்ராப்ளம்ஸ் இஸ் கான்ஃபிடன்ஸ். நீ ஒரு பானிபூரி கடை திறக்கிற, நல்லா ஓடுது. பக்கத்தில் வந்து இன்னொருத்தன் வந்து திறக்கிறான். உன் கடையை நீ வந்து பார்த்துக்கிட்டா, உன்னோட கஸ்டமரை நீ பார்த்துக்கிட்டா, உன் பானிபூரி ஸ்டைல் வந்து சூப்பர், யோர் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு, உனக்கு என்ன பயம் எவன் திறந்தா பக்கத்தில்? ஆமாம் தானே, உனக்கு என்ன பயம்? நீ பாட்டில் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. கஸ்டமர் வந்து அங்கே போவாங்க, உன் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓவராக இருந்துச்சுன்னா அங்கே போவாங்க. நீ ப்ரைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு யூ மேக் ஷூர் தட் யூ கிவ் ரீசனபிள் ஸ்டாஃப் அண்ட் யோர் டேஸ்ட் இஸ் குட். யூ டோன்ட் ஹேவ் டு வரி. நம்மளுக்கு என்னென்னா அந்த பயம் வந்து இந்த பொறாமை வரும். அந்த பொறாமை வந்து பயமாக மாறி அந்த பயம் வந்து சண்டையாக மாறும். இப்போ நீங்கள் வந்து டிக்டாக்ல திறந்தீங்கன்னா, சோஷியல் மீடியா திறந்தீங்கன்னா, ஒரு 50% தான் இந்தியன் இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைக் மீ, வி டாக் அபவுட் அவர் ஒர்க். நான் வந்து என் சொந்த வேலையை பற்றி தான் பேசுவேன். மற்றவங்க கதெல்லாம் நான் பேச மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, எனக்கு என்ன சாரி விற்கிறியா, நீ அவன் கூட சண்டை போடுறியா, நீ இங்கே பிரியாணி கடை திறக்கிறியா, இதெல்லாம் பசாய். எனக்கு வந்து நத்திங் டு டூ வித் மீ. Right? 50% of the people, of the influencers, are the influencers like me. We just talk about my own business. You like my food, it's great, no? Come and I'll do more things. நான் இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டுவேன், இது சமையலை காட்டுறேன், இதை பண்ணுறேன்னு. 50% நம்ம இந்தியன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, மற்ற விஷயத்தை பேசுகிறாங்க. ஏய் நீ என்ன சொன்ன நேற்று, நான் இன்னைக்கு வந்து இன்னொரு வீடியோ பண்ண போகிறேன் இது பற்றி. நோ, அதில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணி பின்னால் எவ்வளோ எழுதியிருப்பான். பேரெலாம் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பேரெலாம் தெரியும், நல்லா தெரியும். நான் வந்து சந்தோஷமாக ராத்திரி தூங்கும் போது இதுதான் பார்த்துட்டு தூங்குவேன். என்ன செய்யுது, இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் எனக்கு. இன்னும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு மண்டையை தட்டிட்டு இப்போ என்ன இவனுக்குலாம் பண்ணுறானுங்கன்னு. எவனாச்சும் ஒருத்தன் ஒன்று சொல்லுவான், இன்னொருத்தன் வந்து இன்னொரு கதை சொல்லுவான். இது ஒரு ஒரு 3 வாரத்துக்கு இது போனோம். தமிழ் சீரியல் மாதிரி. ரைட்? So we spend a lot of time worrying about everybody. அப்படி அப்போனா எப்படி நம்ம முன்னேறுது? நான் வந்து சமுதாயத்தை பற்றி பேசல, நம்ம சொந்தமாக எப்படி முன்னேறுது? நம்ம மைண்ட் கெப்பாசிட்டி, நம்ம மண்டையில், நம்ம மூளையில் இவ்வளோ ஸ்பேஸ் தான் இருக்குது. அது வந்து நம்ம சொந்தத்துக்கு பயன்படுத்திக்கணும். எப்படி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு முயற்சி பண்ணி, எப்படிலாம் நம்ம சிந்திச்சு, எப்படிலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி எப்படி மூவ் பண்ணுறது. ஆனால் இதில் இந்த பாதி எடுத்தால் கூட, இந்த அதர் ஹாஃப் நீ வந்து அவனை எப்படி கவுக்குறது, இவனை எப்படி கவுக்குறது, அங்கே வந்து எப்படி இவனுக்கு ஒரு வீடியோ போட்டு அவன் பேரை நார அடிக்கிறது, அப்படி செஞ்சனா யூ ஆர் நவ் ரெடியூசிங், பாதி ஆக்கிடுற யுவர் ஓன் கெப்பாசிட்டி. அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எத்தனை தடவை தான் நம்ம பார்க்க முடியும்?
ஒரு கதை 2 பேர் ஃபைட் பண்ணுவானுங்க. ஒரு 2 வீடியோ பார்த்தோன்னே சலிச்சு போயிரும் நம்மளுக்கு. அதே கதை தானே சொல்றானுங்க. கெட்ட வார்த்தை ஏசிக்கிட்டு நான் இது பண்ணிருவேன், அது பண்ணிருவேன், இது பண்ணிருவேன்னு. அப்புறம் டெரிபிள் பேட் பிஹேவியர் ரோட்ல வந்து அடிக்கிறது. ஆமா, ஆமா, ஆமா. இதெல்லாம் அது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியும் போடுறதுன்னு. அதுல போட்டு நான் சந்தோஷமா அவனை அரைஞ்சிட்டேன், இவனை செருப்பால் அடிச்சிட்டேன், இவன் அப்படி போலீஸ் ரிப்போர்ட் பண்றது, இதெல்லாம் மித்த ஜாதிக்காரங்களாம் பார்த்துக்கு நம்ம இவனுக்கு என்னடா பண்றானுங்க இவனுங்க, யூனோ. அதனால தான் நம்மளை வந்து ரொம்ப கேவலமா பேசுறானுங்க சில பேருங்க. தண்ணி அடிச்சுக்கிட்டு டாடி போட்டுக்கிட்டு இது பண்ணிடுறானுங்க, அது பண்ணுறானுங்கன்னு. நம்ம சொந்த பிஹேவியர் சம்டைம்ஸ் ரிஃப்ளெக்ஸ் அதனால தான் பண்றாங்க, ஆமா, அதனால ஆமா, தான் பேசுறாங்க அப்படி. ஆமா. இப்ப நீங்க சொல்லும்போது எனக்கு என்ன கிளிக் ஆனிச்சுன்னா, இப்ப நீங்க சொல்றீங்களா, அதாவது நம்மளுக்கு இருக்கிற டைம்ல நம்ப வந்து இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது 50% மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு. இதெல்லாம் லைக் சம்ஹவ் அது லிங்க் பண்ணுது. இப்ப நம்ம சொல்றோம்ல எப்பயுமே நம்ம சமுதாயம் வந்து இல்ல யாருமே உதவி செய்ய மாட்றாங்க, நம்மள யாரும் கண்டுக்க மாட்றாங்க அப்படின்னு. ஆக்சுவலி அது எப்படி எல்லாரும் கண்டுக்குவாங்கன்னா, நம்ம மேல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இஃப் இம்ப்ரூவைஸ் அவர் செல்ஃப் இன் ஜெனரல் நம்மளோட சொசைட்டியும் மேல வரும். நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா குமார், நீ வந்து சொந்தமா நீ ஃபோக்கஸ் உங்க லைஃப்பை நீ ஃபோக்கஸ் பண்ணி நான் வந்து எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு, எனக்குன்னு நான் செய்யணும், மத்தவங்க என்ன வேணாலும் சொல்லணும், நான் வந்து என் ஃபோக்கஸ் வந்து என்னோட ஓன் பிஸ்னஸ், என்னோட ஓன் திங் தான் நான் பார்க்க போறேன்னு பாவிச்சு எப்படி நான் வந்து ஏற போறேன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா மற்ற ப்ராப்ளம் வரவே வராது. நோபடி வில் கம் டு யூ ஆல்சோ. ஏன்னா நீ வந்து மேபி எனக்கு வந்து நிறைய பேர் ஃபைட் பண்ண மாட்டாங்க என் கூட. ஏதாச்சும் சொன்னால் கூட நான் வந்து எனக்கு ஒன் மோர் திங், சோஷியல் மீடியாவில் என்னோட கிரேட் ஹேபிட் என்னன்னா நான் பிளாக் பண்ணிடுவேன். ஓகே. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இன்னும் கொஞ்சம் சொன்னாலுமே நீ பிளாக் பண்ணிட்டேன்னு. அது ஏன் பேஜ் மச்சான், ஏன் பேஜ் சங்கர் ஆர் சங்கரம், என் பேர், நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேன், என் பேஜ். இது வந்து என் வீடு, என் சோஷியல் மீடியா பேஜ் வந்து என் வீடு. உன் வீட்டில் வந்து கண்ட ஆள்லாம் விடுவியா அவ்வளோ வீட்டில் கது சார்த்தி வெளியே விட்டுருவேல ஏதாச்சும் கொஞ்சம் இது பண்ணா. ஐ ஹவ் நோ ப்ராப்ளம் பிளாக்கிங் பீப்புள் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் மை பேஜ் டு பி சாயில்டு பை ஆல் திஸ் நெகட்டிவிட்டி. ஸோ ஐ டோன்ட் ஹவ் அ ப்ராப்ளம். என்ன பிடிச்சி வரவங்க மட்டும் அங்க இருந்தா போதும் அப்படின்னு. போதும். ஐ மீன் எல்லாரையும் பிளாக் பண்ண மாட்டேன். நீ வந்து கொஞ்சம் தவறான விஷயம், கொஞ்சம் கெட்ட வார்த்தைலாம் பாவிச்சு சொன்னேன்னா உடனே ஒரே பிளாக்கு. எனக்கு வந்து ஆஃபீஸில் இருக்கிறானுங்க 2 பேர் பிளாக் பண்ணுறதுக்கேன்னு. அப்படி பிளாக் பண்ணுங்கடா, சின்ன மீன் பாஸ் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான் பிளாக் பண்ணு, சின்ன மீன் கெட்ட வார்த்தை பாய்க்கிறான் பிளாக் பண்ணு, சின்ன மீன் தேவையில்லை எனக்கு. சிலவங்க வந்து ரைட் பண்ணுவாங்க, ஏன் சமயம் வந்து இப்படி இருக்கு, எனக்கு இன்னும் இது பண்ணல அது தட் ஐ வில் ஆன்சர் மை செல்ஃப். கன்ஸ்ட்ரக்டிவ் இஸ் ஃபைன். இதே எங்கள் அம்மா வந்து வேறு மாதிரி செய்வாங்க, ஏன் நீ இப்படி பண்ணுற, இதுதான் என் ஸ்டைலு, என்ன பண்ணுறது, நான் வந்து இப்படி தான் கற்றுக்கிட்டேன், என்னோட ஸ்டைலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி சொல்லிடுவேன். அவ்வளோ ஃபினிஷ். சண்டை போட மாட்டேன். உங்கள் அம்மா பற்றி பேசிட்டு ஏன் அம்மா பற்றி பேசி நான் ஒரு வீடியோ போடுறேன், நான் ஒரு வீடியோ உங்கள் அம்மா பற்றி பேசுவேன்னு அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். நான் வந்து கட்ட வார்த்தை பாய்ச்சா உடனே ஒரு பிளாக்கு. எனக்கு என்னன்னா, எனக்கு வந்து மொட்டைன்னு கூப்பிடுவானுங்க நீ. என்னடா மொட்டை இவ்வளோ பேசுகிறான், இந்த கதைலாம் பேசுகிறேன், அதெல்லாம் வந்து ரொம்ப இது கெட்ட வார்த்தை பாய்ச்சா நான் உடனே ஒரு பிளாக். நோ நீட், ஐ டோன்ட் நீட். ஏன் தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு எனக்கும் சில நேரம் தெரியாது. ஐ மீன் ஏன் ஒரு ஃபோனை எடுத்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட்டுக்குள்ளே போய் ஒருத்தர் சொட்டன் கூப்பிட்றல, அப்படி என்ன அவங்களுக்கு அந்த ஆனந்தன்னு தெரில அப்படின்னு. அந்த டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளோ முன்னேறிக்கலாம். சொந்த வாழ்க்கை முன்னேற்றம், நம்ம சமுதாயமும் கொலெக்டிவ்லி முன்னேறிருக்கோம் அப்படின்னு. நைஸ். நல்லா இருக்கா, நிறைய கேட்டுட்டு இருக்கேன். அப்படி உங்களை மாதிரி தான் நானும் ஆன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. நம்மளோட ரேபிட் ஃபயரில் அடுத்த ரவுண்டில் சந்திப்போம். டடாங்! ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சார். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் எவ்வளோ அப்டேட்டாக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அது எனக்கு புரிய மாட்டேங்குது. இவ்வளோ அப்டேட்டாக இருந்தால் என்ன, நான் வந்து ரொம்ப ஓல்டா இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? 54 வயசு ஆயிடுச்சு, இவ்வளோ அப்டேட் பண்ண முடியாதுன்னு. 54 வயசுல எங்க அப்பா இவ்வளோலாம் பார்க்கல அப்படின்றனால ஸோ நான் அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன் அப்படின்னு. ஸோ ஓகே, ஸோ ரேபிட் ஃபயர் தான் ப்ரோ. பார்த்தீங்களா, நீங்கள் பேசி எனக்கு ப்ரோனே வந்துருச்சு. ப்ரோனே விட்டுப்போம். அதான் என் மைண்டே டியூன் ஆயிடுச்சு உங்களுக்கு. இவர் சார்னு கூப்பிடாது, இவர் ப்ரோ ரேஞ்சில் தான் இருக்காரு அப்படின்னு. 54க்கு போல நான் 24 அந்த மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு. எக்ஸலண்ட். ஓகே, ஒரு டிஷ் தட் யூ லைக் த மோஸ்ட் இன் யோர் ஓன் ரெஸ்டாரண்ட். மை ஓன் ரெஸ்டாரண்ட். வெரி டிஃபிகல்ட் ஆன்சர். 30 டிஷ் இருக்கு. நான் ஒன்று சொன்னா அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ரேபிட் ஃபயர் சக்குன்னு. எங்கள் அம்மாவோட கோழிக்கறி, மண் சட்டி கோழி குழம்பு, மை மதர் ஸ்டைல். ஆமாம், அதை நான் வீடியோவும் பார்த்தேன். உங்கள் அந்த சண்டே சாப்பாடை வேறு எனக்கு ட்ரை பண்ண ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் அதுக்கு ஒரு நாள் நான் பின்னாடி தான் வரணும். இப்போ சண்டே வந்தால் தான் அந்த சண்டே சாப்பாடில் சண்டேஸ் மட்டும்தான். அதான் சண்டே சாப்பாடுன்னு கால் பண்ணுறது. படிச்சிருக்கேன் நீ? இல்லை, படிச்சிருக்கேன். எனக்கு தேவைதான் இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்படின்னு. ஒன் டிஷ் தட் டிஃபைன்ஸ் யுவர் சைல்ட்ஹுட்.
char kway teow. Penang char kway teow. இந்த கேள்வி வந்து இது வந்து ரேபிட் ஃபயர் இல்ல. பட் இது எனக்கு ரொம்ப நாளா இருக்கிற கேள்வி. என்னன்னா, என்னதான் இந்த பிரியாணி வந்து நம்ம நாட்ல எவ்வளோ செஞ்சாலும், இந்த இந்தியால போய் சாப்பிடுற டேஸ்ட் வரமாட்டுதுன்றாங்களே. ஏன் அது? இங்கேருந்து குக்கும் கூட்டிட்டு வராங்க, சீரக சம்பா அந்த அரிசி எல்லாமே எடுத்துட்டு வராங்க. பட் அந்த டேஸ்ட் மட்டும் வரமாட்டுது அப்படின்னு. தண்ணி. தண்ணி. ஸோ இட்ஸ் ஆல் லைஸ் இந்த தண்ணி அப்படின்னு. The water that you get. தண்ணி வித்தியாசம். தண்ணி சமைக்கும்போது எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட். நான் வந்து கோலாலம்பூரில் என்னோட ஆட்டரிச்சி குருமா வச்சேன்னா அது ஒரு டேஸ்ட் வரும். பினாங்கில் வந்து அந்த ஆட்டரிச்சி குருமா அதே மசாலா பயிர் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட் வரும். தண்ணி தான் கீ அப்படின்னு. அரிசி எல்லாம் வந்துடும், ஊர்லேருந்து தான் வருது. சீரக சம்பா அரிசி வந்து ஊர்லேருந்து தான் வருது. பாஸ்மதி ரைஸ் வந்து ஹிமாலயாலேருந்து தான் வருது. பட் த வாட்டர் வி யூஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்பைசஸ் இஸ் டிஃப்ரெண்ட். பாருங்க, எவ்ரி பேட்ச் ஆஃப் மிளகாத்தூள் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே அழகப்பாஸ் பாபாஸ் எல்லாம் பார்ப்பீங்க, இன்னும் பெரும்பாலும் தனி மிளகாத்தூள். ஆனால் நாங்கள் சமைக்கும் போது அந்த ஒரு பேட்ச் வரும். வி ஆல்சோ யூஸ். ஓகே, நான் வந்து சொல்லிடுறேன், இட்ஸ் நோ அட்வர்டைஸ்மெண்ட், பட் ஐ யூஸ் பாபாஸ் மிளகாத்தூள் ஒன்று, தனி மிளகாத்தூள். ஆனால் அந்த பேக்கெட்டில் வரும், 5 கிலோ பேக்கெட் வரும். அந்த 5 கிலோ பேக்கெட் வந்து நம்ம வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி நம்ம பாய்க்கிறதுக்கு வேலை நம்மளுக்கு எல்லாம் டேஸ்ட் பண்ணுறது அந்த சில்லியை. ஏன்னா எவ்ரி பேக்கெட் வில் பி டிஃப்ரெண்ட். சிலது வந்து அந்த காரம் கூட இருக்கும், காரம் குறைச்சிருக்கும், வேற இந்த ஃப்ளேவர் ப்ரொஃபைல் மாறும். Organic stuff. That's why you know Indian food is organic. So and then you tune and you have to adjust. So நம்ம வந்து ஆட்டரிசி வறுவல் செய்யும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா, இந்த காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா, we have to increase the number of tablespoons we use. 10 கிலோ ஆட்டரிசி செய்யும்போது 10 கிலோ ஒரு கணக்கு, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 10 கிலோ வந்து ஒரு 20 டேபிள் ஸ்பூன் வந்து போடணும். ஸோ அந்த டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா நான் செய்வேன், இல்லாட்டி மை ஷெஃப்ஸ் வில் டூ ஆல்சோ. தே வில் டெல் மீ, பாஸ் இன்னைக்கு வந்து ஸ்லைட்லி ஓவர் ஸ்பைசி, 18 போட்டால் போதும்னு நாங்கள் மாற்றிடுவோம். ஓகே, ஸோ டேஸ்ட் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஓகே. நீங்க உங்க ரெஸ்டாரண்ட்லயே ஐ திங்க் டெய்லி ஆல்மோஸ்ட் டெய்லி அப்படின்னு. ஏன் அது? இஸ் இட் பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரியா, லைக் ஐ டோன்ட் என் மேனேஜர் நம்பி அந்த பழைய ரெஸ்டாரண்ட் இந்த இப்போ வந்து அந்த ப்ராப்ளம் எனக்கு இல்லை. இப்போ வந்து நல்ல ஸ்டாஃப் எனக்கு இருக்கு, ரெஸ்டாரண்ட் மேனேஜர், ஹெட் ஷெஃப் எல்லாம். ஆனால் இப்போ பேர் டிஃப்ரெண்ட், ரெஸ்டாரண்ட் பேரே டிஃப்ரெண்ட். ஃபயர் பை சங்கர் இருந்தால் தானே ஃபயர் இருக்கும். அதனால அந்த சங்கர் அங்கே இருக்காரு அப்படின்னு. ஓகே. நீங்க கடைசியா பார்த்த தமிழ் படம்? மோஸ்ட் லேட்டஸ்ட் வந்து இது அஜித் குமாரோட படம். இல்ல அது ஒன்றும் பார்க்கல. அதுக்கு விடாமுயற்சி. பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? நல்லா இருந்துச்சு, வித்தியாசமா இருந்துச்சு. உங்களோட ஃபேவரட் ஆக்டர்? ரஜினிகாந்த். ஃபேவரட் ஆக்ட்ரஸ்? சிம்ரன். ஓகே. அப்ப நீங்க அந்த வயசுல எனக்கு 54 வயசு இல்ல இப்பயே இல்ல 54 வயசு வந்து சிம்ரன்லாம் வந்து நான் வந்து 20 வயசு இருக்கும்போது அவங்களும் ஒரு மாதிரி சூப்பரான லேடி சூப்பர் ஸ்டார். இன்னும் கொஞ்சம் பின்னால போய் ரோஜா மீனா அந்த மாதிரி ஒரு நினைச்சேன். இல்ல அதெல்லாம் முடியாது. அப்பனா நீங்க அந்த அடுத்த அஜித் படத்தை நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா அதுல அஜித்தும் செம்மையா பண்ணிருப்பாங்க, சிம்ரனும் இருக்காங்க. பாத்துறேன். உங்க லைஃப் ஸ்டைல ஒரு தமிழ் படத்தோட கம்பேர் பண்ணோம்னா இதுக்கு ஈக்குவல், ஐ மீன் 100% இல்லைன்னா கூட ஒரு கிட்டத்தட்ட அப்படி வருதுன்னா என்ன படம் சொல்லுவீங்க? தமிழ் படத்துல கம்பேர் பண்ண என் லைஃப் ஸ்டைல், என் லைஃப் வந்து வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃப்ரெண்ட். அண்ணாமலை அந்த மாதிரி, நான் ஒரு படைப்ப மாதிரி. இல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு நினைப்பு. படைப்பா தான், நான் தான் படைப்பா, இன்னும் நான் தான் பாஷான்னு தான் வரும் வாழ்க்கையில. ஆனா என்னோட வாழ்க்கை வந்து இது மாதிரி, கொஞ்சம் கபாலி மாதிரி. டோனா கொஞ்சம் லைட்டா டோனா, அடி வாங்கி கொல்றதுக்கு 10 பேர் இருப்பானுங்க சைட்ல. உங்களை பேக் ஸ்டாப் பண்றது அந்த மாதிரில. ஏன் தெரியுமா கபாலின்னு சொல்றேன்? என் கடை பேர் என்ன? ஃபயர் பை சங்கர். நெருப்புடா. புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு பினாங்கில பிடிச்ச சாப்பாடு? பினாங்கில பிடிச்ச சாப்பாடு இந்த ரெஸ்டாரண்ட் இப்போ இல்லை என்னமோ. ஓகே, குயின் ஸ்ட்ரீட் மாரியம்மன் கோயில்னு பெரிய கோயில், அங்கே தான் வந்து கோயில் வீடு இருக்குது. அங்கே தான் வந்து தைப்பூசத்துக்கு வந்து ரதம் அங்கேருந்து தான் வெளியே வரும். குயின் ஸ்ட்ரீட் மாரியம்மன் டெம்பிள்லேருந்து தனிமலை கோயிலுக்கு. அந்த கோயில் முன்னுக்கு ஒரு பழைய மாமா ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் டவுட்னு பேர், டவுட் ரெஸ்டாரண்ட். அங்கே தான் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி. நான் வந்து ஊர் பூரா சாப்பிட்டேன், இந்தியா பூரா நான் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அவங்களோட பிரியாணி மாதிரி வராது. அந்த பிரியாணியும் அந்த ஆட்டரிச்சி குருமா, அந்த ரெண்டும், தட் இஸ் மை அப்சல்யூட் ஃபேவரட். ஒரு 20 வருஷமாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ டவுட் பிரியாணி வந்து நீங்கள் உங்களுக்கு பின்னாங்க ஆளுங்க டவுட் பிரியாணி வேணும்னா என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணும். அந்த மெமரி சீக்கிரம் ஐ டென்ட் கெட் த ரெசிபி. நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு 4-5 வருஷத்துக்கு முந்தைய இங்கே கேரள இருக்கும்போது, ஃபயர் கிரில் இருக்கும்போது ட்ரை பண்ண ஒரு தடவை 2-3 பேர் பெனாங்கிலேருந்து வந்தவங்க அதை சாப்பிட்டு, விட்டாலும் அது
அப்படி இருக்கு. அதே வச்சு திருப்பியும் டவுட் பிரியாணி திருப்பியும் வந்து நான் தட் ஒன். ஸோ ஒன்ஸ் இன் அ வைல் நம்ம சண்டே சாப்பாடு வந்து ஐ வில் டூ த டவுட் பிரியாணி. தட் இஸ் மை அப்சல்யூட் ஃபேவரட். அந்த என்னமோ பிரியாணி சொன்னீங்களே, நன் அ ந அ ஊடானுக்கு என்னமோ ஒரு முச் பிரியாணி, என்னமோ ஒரு பிரியாணி என்னது சொன்னீங்க. கச்சி பிரியாணி. கச்சி பிரியாணி. கச்சி பிரியாணி. அதுவும் ரெண்டு நீங்க மாதிரி 2 வித்தியாசமான பிரியாணி இருக்கு. கச்சி பிரியாணியும் பக்கி பிரியாணியும். பக்கி பிரியாணினா? கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குல்ல? இல்ல என்ன பக்கி நல்ல அது வார்த்தை. கச்சி பிரியாணினா when you cook the meat, the மட்டன் இல்ல சிக்கன் வந்து சேர்த்து ரைஸ் கூட குக் பண்றது, அதுதான் கச்சி. பக்கி பிரியாணி வந்து தனித்தனியா ஆக்கி லேயர் பண்றது. பாரா புதுசா இருக்கு அப்படின்னு. பினாங் ஓகேல், இதுல எந்த இடத்துல worst traffic? worst traffic Penang. One quality that you would advise everyone to build for themselves. Self confidence and perseverance. One dish you think is overrated in Malaysia? பிரியாணி. பிரியாணி தான். கண்டவனாம் பிரியாணி கடை திறக்கிறான். சும்மா பிரியாணி சோறை பரட்டி விட்டு அப்புறம் கோழியை மேலே போட்டு இதான் பிரியாணி கொடுக்குறானுங்க. சிரிச்ச மாதிரி நிறைய பேர் சிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஓவர். பிரியாணி சமைக்கிறது இஸ் ரியலி, நான் வந்து என் ரெஸ்டாரண்ட் அது பிரியாணி இல்லை, நாட் எவ்ரிடே, சண்டே சாப்பாடு தான் செய்வேன். அந்த பிரியாணி செய்யறதுக்கு என்ன பாடுபடுவேன் தெரியுமா அது செய்யறதுக்கு. அதை வச்சு நோண்டிக்கிட்டு உட்காந்து அதை 2 நாளாக வச்சு பிளான் பண்ணிக்கிட்டு இது பண்ணோம் அதை பண்ணோம், மாட்டரிசி எப்படி செய்யணும், எப்படி வெட்டி அதை ஒழுங்காக சமைச்சு அதை திருப்பி பக்கியாக கச்சியாக செய்கிறதுக்கு திருப்பியும் செய்கிறதுக்கு எவ்வளோ வேலை செய்வோம் நம்ம. ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு 5-6 பேர் நம்ம வந்து ஒரு அந்த 40-50 பிரியாணி செய்கிறதுக்கு 2 நாளாக வேலை செய்வோம். இருக்கிறவங்க இன்றைக்கி ஒரு 4 பிரியாணி வச்சுருப்பானுங்க ஒரு காலையில். 4 பேர் வேலை செய்வானுங்க, 4 பிரியாணி வச்சுருப்பானுங்க. எப்படி நீங்கள் செஞ்சுக்கன்னு போய் கேட்பேன். ஆமாம், ஒரே சோறை போட்டு அதே திருப்பியும் வந்து ஒரு கோழி கோரைங்க வந்து அதில் போட்டு அதில் தானாம் பண்ணி வச்சுட்டு, இதில் வந்து கோழி பரட்டல் ஒரு நெய் சோறை போட்டு தானாம் பண்ணி வச்சுட்டு, இட்ஸ் த மோஸ்ட் ஓவரேட்டட் டிஷ் இன் மலேசியா. இந்தியாவில் கூட மோஸ்ட் ஓவரேட்டட் டிஷ். இந்த ஒழுங்காக போய் சாப்பிடணும். ஹைதராபாத்தில் போய் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த பிரியாணி, ஹைதராபாடி பிரியாணி, திண்டுக்கல்லில் போய் சாப்பிட்டீங்கன்னா அது வேறு, ஆம்பூரில் போய் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட், லக்னோவில் போய் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு பிரியாணி ஒரு ஸ்டைல், கேரளாவில் போய் தலசேரி பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அது வெள்ளைன்னு இருக்கும், அது வேற ஒரு பிரியாணி இருக்கு, உப்மா பிரியாணின்னு. Is it true that CEO ஆகுறாங்களே கம்பெனிலாம், is it true that only sales people can become CEO அப்படின்னு? It's not true that only salespeople can become CEOs of company, but salespeople understand selling. The biggest salesman in a company is the CEO. So that is why நிறைய பேர் சேல்ஸில் வந்து அப்புறம் CEO ஆயிடுறாங்க. ஏன்னா மற்றவங்களாம் இது என் வேலை இல்லை, எதுக்கு நான் டெக்னிக்கல் பீப்புள் நான் சொல்லுவாங்க எனக்கு சேல்ஸ் செய்ய முடியாது, நான் டெக்னிக்கலில் எதுக்கு, ஆனால் என்னை தான் CEO ஆக்க முடியும். CEO if you are only doing technical work you cannot do. CEO வந்து எப்போ இந்த சேல்ஸ் ஸ்கில் இருக்கணும். ஓகே. ஒரு கம்பெனியில் எனக்கு ப்ரொமோஷன் வர்றதுக்கு இந்த 3 விஷயத்தில் எது முக்கியம்? லாயல்ட்டி, அந்த கம்பெனியில் நான் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறேன் அப்படின்னு. ஹவு வெல் அண்ட் ஃபாஸ்ட் ஐ டூ மை ஜாப், ஐ மீன் நான் செய்கிற வேலையில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. இல்லை நான் அந்த என் பாஸ் கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படின்னு. 4வது என் புக்கை வாங்குவேன். அதில் தான் இருக்குது ஆன்சர்னு. இல்லை, ஆல் 3 are important. ஆனால் எவ்வளோ நீங்கள் க்ளோஸ் ஆகுறீங்களோ இஸ் இம்பார்ட்டன்ட். என்ன மாதிரி க்ளோஸ்னஸ் உங்கள் பாஸ். இந்த தேர்ட் வந்து நீங்கள் சொன்னீங்க பாஸ் கூட எவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு. இட்ஸ் நாட் பீங் க்ளோஸ், இட்ஸ் த ரிலேஷன்ஷிப் பில்டிங். யுவர் பாஸ் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ. பாஸ் வந்து நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்களே, யுவர் பாஸ் மஸ்ட் புரியணும். இவன் வந்து இப்படி, இவனுக்கு வந்து இந்த ஸ்கில் இருக்குது, இவனுக்கு வந்து இப்படிலாம் செய்ய முடியும், இவனுக்கு வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை தெரியும், இவன் வந்து இவனோட கேரக்டர் வந்து நல்லவன், இவன் ஓகே கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ரொம்ப பேசுவான் ஆனால் நல்லவன். அதுதான் இம்பார்ட்டன்ட். செகண்ட்லி யூ மஸ்ட் ஹேவ் த ரிலேஷன்ஷிப், இந்த ரெப்போ இருக்கணும். அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகி வெளியே போய் சாப்பிட்றதுக்கு your boss must be happy to call you to his house to have dinner. என் வீட்டுக்கு வாடா வந்து சாப்பிடு, என் ஃபேமிலி வந்து பாரு. அப்போ தான் உனக்கு தெரியுது, my boss actually likes me. ஏன்னா ஒருத்தர் வந்து வீட்டுக்கு வந்து யார் எந்த மாதிரி ஆளுங்க வீட்டுக்கு கூப்பிடுவோம், நம்பிக்கை உள்ளவங்க தானே கூப்பிடுவோம். க்ளோஸாக இருக்கணும், நம்பிக்கை உள்ளவங்க தானே வீட்டுக்கு கூப்பிடுவோம், இல்லாட்டி கூப்பிட மாட்டோம் வீட்டுக்கு. ஸோ இஃப் யுவர் பாஸ் கேன் டேக் யூ ஹோம் டு ஹிஸ் ஹவுஸ் டு ஹேவ் டின்னர், then ஓகேல. இந்த 3 விஷயமே முக்கியம். அப்படி இல்லைனா 4வது விஷயம் அவர் சொன்னார், அவர் புக்கை வாங்கி படிங்க அப்படின்னு, அதுவும் முக்கியம் அப்படின்னு. உங்களோட ஃபேவரட் கோட்? Whatever the mind can conceive and believe it can achieve. A quote by Napoleon Hill. Whatever the mind, that means என்ன நினைக்கிறோமோ கேன் கன்சீவ், என்ன கன்சீவ் பண்ணுறோமோ, பட் பிலீவ், என்ன பிலீவ் பண்ணுறோமோ யூ கேன் அச்சீவ். ஓகே. அவ்வளோதான் சார், என்கிட்ட கேள்வி இருந்துச்சு. நன்றி, ரொம்ப நன்றி. ஆக்சுவலி வந்து இவ்வளோ நேரம் பேசி எனக்கு நான் என்னென்னமோ கேள்வி கேட்கணும்னு வச்சுருந்தேன். ஆனால் என்னை தாண்டி நீங்கள் கொடுத்த பதிலாம் எனக்கு நல்ல கேள்வி இல்லையா? இல்லை, நான் கேட்ட கேள்விலாம் நல்ல கேள்வியா, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு. நல்ல கேள்வியாக இருந்துச்சு அப்படின்னு. நீங்கள் நிறைய பேர் கிட்ட கேள்வி கேட்டிருப்பீங்க, நான் கேட்ட கேள்வி ஓகேவா? எக்ஸலண்ட்.
நல்லா இருந்துச்சு பேசுறதுக்கு. பார்த்துங்க சும்மா அப்படின்னு அவ்வளோ புளிஞ்சு கேட்டிருக்க அப்படின்னு. அவர்கிட்ட இந்த எக்ஸலென்ட்டாக வாங்கியிருக்க அப்படின்னு. அடுத்தது அவர் கடையில போய் சாப்பிட்டு நானும் ஒரு நாள் உங்களுக்கு Instagramல போடுறேன். சார் பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஆடியன்ஸுக்கு யங்க ஜெனரேஷனுக்கு ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் அந்த மாதிரி எதாவது சொல்லணும்னு என்ன சொல்லுவீங்க? டோன்ட் கிவ் அப். விடாமுயற்சி. விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. தட்ஸ் இட். விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. இது 2ம் மறக்காதீங்க வாழ்க்கையில. மறக்கவே மறக்கக்கூடாது. எப்படி எவன் போட்டு உங்கள தாக்குனா கூட மறக்கவே மறக்காதீங்க. எனக்கு முக்கியமா சார் சொன்ன மாரி இருக்கிற டைம்ல ரொம்ப நேரம் சோஷியல் மீடியால மத்தவங்களுக்கு ஃபைட் பண்றதுக்கு போய் யூஸ் பண்ணாம, உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்க ஃபார் யுவர் ஓன் கெயின்ன்ற மாரி தான் இருக்கும் அப்படின்னு. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் சார் வந்ததுக்கு. அண்ட் ஹோப்ஃபுல்லி ஒன் டே நான் சொல்ற மாரி கூடிய சீக்கிரத்தில பிணையங்க வந்து நான் உங்க சாப்பாட ட்ரை பண்றேன். கச்சி பிரியாணியோ, பக்கி பிரியாணியோ எந்த பிரியாணி இருந்தாலும் இந்த பக்கி ட்ரை பண்றாத. கெட்ட வார்த்தைலாம் பேசாத. இல்ல. ஓகே. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சார். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்க ஃபேன்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ளீஸ் சொல்லுங்க. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். நல்ல பையன். சாரியே சொல்லிட்டாரு அப்படின்னு. ஸோ அடுத்த வாரம் திரும்பி இன்னொரு கெஸ்டோட இன்னொரு எபிசோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை. சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. Malaysia Kumar Podcast.